Good morning. So today we have a special session by Ms. Harshavina. So already நிறைய டெமோல நான் சொல்லியிருப்பேன். She was known for clearing in her first attempt and with 1 year of preparation தான் youngest person to clear, one of the youngest person to clear civil service examination in 2025. இந்த UPSC 2025 exam clear பண்ணியிருப்பாங்க. எத்திக்ஸ்ல 123 மார்க். ஷீ ஸ்கோர்ட் 123 இன் எத்திக்ஸ் அண்ட் 129 இன் எஸ்ஐ. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 215. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு மார்க். 120 பிளஸ் கிளப்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். ஸோ ஃபார் மெயின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படி 120 பிளஸ் ஜிஎஸ்ல ஸ்கோர் பண்றது அப்படின்ற மாதிரி. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்ல வெளியெல்லாம் இந்த நார்த்ல எல்லாம் பாஸ் பண்ணவங்க வீடியோலாம் இருந்தது. பட் வி ஹாவ் ஹியர் இட் செல்ஃப் அ பர்சன் ஹூ ஸ்கோர்ட் 120 பிளஸ் இன் 2 பேப்பர். ஓகேங்களா? அது இல்லாமல் மற்ற மார்க்கு நல்ல மார்க் தான், பட் 120ன்றது கொஞ்சம் யூனிக்கான மார்க் இல்லை, அதனால. ஸோ இனிஷியலா இப்போ வந்து பிலிம்ஸ் எப்படி ஏதுன்ற பத்தி செஷன் பிளான் பண்ணிட்டு தென் வில் ஹாவ் அனதர் செஷன் வித் ஹர்ஷவினா வித் ரெஸ்பெக்ட் டு எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏ. இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்றவங்களோட செஷனோட அட்வான்டேஜ் என்னன்னா மோஸ்ட் ஆஃப் யூ கோயிங் டு அப்பியர் ஃபார் தி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ தேர் வில் ஏ ஒப்பீனியன் ஆர் டெண்டன்சி தட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியாது. சீனியர்ஸ்ல கூட சொல்லியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நீங்க முதல்ல என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க ப்ராசஸ், அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண முடியும்லாம். அப்படிலாம் கிடையாது. நீங்க கரெக்டா ப்ராப்பரா எஃபர்ட் எடுத்தா எஸ் யூ கேன் ஏபிள் டு கிளியர். அது என்னன்னா டிபிக்கல் ஸ்டூடெண்ட் பிஹேவியர் தான். ஒரு டிபிக்கல் ஸ்டூடெண்டா மாறி சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்க பாட்டுக்கு அந்த ப்ராசஸோட ஃப்ளோ ஆனீங்கன்னா யூ கேன் கிளியர் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்க்கு. இப்போ 3-4 அட்டெம்ப்ட் எழுதி கிளியர் பண்றவங்கள பாத்தீங்கன்னா அவங்க கிட்டே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நாலேஜ் இருக்கு, எல்லாமே இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வரும்போது முழுக்க ஷீ கம்ப்ளீட்லி பிலீவ்ட் ஆன் ஹர் செல்ஃப் அண்ட் த academic support what you have provided. Then she proved that it is possible to clear. இது பார்க்கும்போது மேஜிக் மாதிரி தெரியும், பட் வேற ஒன்றும் இல்லை. ஒரு டிபிக்கல் ஸ்டூடெண்டோடைய டிசிப்ளின் தான் அங்கே ரிசல்ட் கொடுத்தது காரணம். ஹர்ஷவினாவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்டூடியஸ் அப்படிலாம் இல்லை. ஷீ இஸ் நோன் ஃபார் குட் அகடமிக் ரெக்கார்ட்ஸ். அட் த சேம் டைம் ஷீ இஸ் ஆல்சோ ஒன் அமாங் தி காமன் ஸ்டூடெண்ட் மாதிரி தான். இந்த கேர்ள் டெக்ஸ்ட் டோர் மாதிரி ஒரு பர்சனாலிட்டி தான் ஹர்ஷவினாவுமே. இப்போ நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுவோமோ படிக்கிற டைம்ல அதுவும் அவங்க பண்ணியிருக்காங்க, பண்ணாமலாம் கிடையாது. ஆனால் படிக்கணும் எக்ஸாம் வரும்போது ஷீ வாஸ் நோன் ஃபார் taking it very seriously. That is the difference. Okay, வந்துட்டாங்களா? ஓகே, வெல்கம் வித் கிரேட் அப்ளாஸ். வந்துட்டு இருங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரேங்க்குக்கும் அவங்களுக்கும் அந்த செட்டே ஆகாது. இன்னும் 2 yearsல she would be in an important position in the government. But that is the beauty of civil service. ஸோ எக்ஸாமை கிளியர் பண்ணால் அந்த ஏஜ்லாம் அங்கே கிடையாது. யூ வில் பி இன் அ இம்பார்ட்டன்ட் பொசிஷன் இன் தி கவர்மெண்ட். தட் இஸ் தி யூனிக்னஸ் ஆஃப் சிவில் சர்வீஸ். இதே மற்றபடி ப்ரைவேட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் வரணும்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, எக்ஸ்போஷர், ப்ரமோஷன் இதெல்லாம் இருக்குது. இங்கே மட்டும்தான் அந்த ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் ரொம்ப ஷார்ட் டைமில் ரீச் பண்ண முடியும். அதுக்கேற்ற எஃபர்ட் நம்ம கிட்ட தான் அது எடுத்துரும். அது வேற கதை. பார்க்கறதுமே ஷார்ட் டைம் வந்த மாதிரி தெரியும், பட் அந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டுருவீங்க. அதோட இம்பாக்ட் தான், அதோட ரிசல்ட் தான் அந்த பொசிஷன் வரது காரணம். இவ்வளோ எங்க 2-3 years 4 years சர்வீஸ் வாங்கினாலுமே 25, 26, 27 ஈவன் 30 yearsல நீங்க ஐஏஎஸ் ஆனாலுமே அது பெரிய சாதனை. உங்க கூட இருக்கிறவங்க அதே 30 yearsல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் போயிருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியா போயிருக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது 22, 23, 24ல சர்வீஸ் வாங்குறதுல இன்னும் பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ no doubt this field definitely will give you a result if you put your effort honestly. அதுக்குன்ட்டு நீங்க நானும் படிக்கிறேன்ற மாதிரி இல்லாம இருந்தா போதும். ரேரஸ்ட் கேஸ்ல தான் ரிக்ரெட்டோட பீப்புள் இருப்பாங்க. இன் ஜென்ரல் அப்படி கிடையவே கிடையாது. போட்ட எஃபர்ட்டுக்கு அவங்க ரிசல்ட் வந்துடும். அதுவுமே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கிளியர் ஆகல, பட் யூ வில் ஹாவ் அனதர் ஆப்ஷன் டு கெட் இன் டு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அதுக்கு அவங்களே ஸ்கீம்ஸ் கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒருவேளை ஐஏஎஸ் மிஸ் ஆனால் கூட அதர் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் கவர்மெண்ட்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு அவங்களே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிரக்யா சேதுன்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு. அது மூலியமா தே வில் ரெக்ரூட் பிகாஸ் யூ ஆர் குவாலிஃபைடு. என்ன ஒன்று, சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ண முடியாமல் போச்சு, அவ்வளோதான். ஃபியூ மார்க்ஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ லாஸ்கர்
Let's welcome Harshavina IAS. ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா? ரொம்ப ட்ராக் பண்ண மாட்டேன், பட் ஓவராலாக ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ என்னோட ஜேர்னி பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஐ டிட் மை கம்ப்ளீட் ஸ்கூலிங் ஃப்ரம் லாலாஜி மெமோரியல் ஒமேகா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். ஸோ அங்கேயே 11th 12th வந்துட்டு நான் ஹியூமனிட்டிஸ் எடுத்திருந்தேன், பிகாஸ் சோஷியல் சயின்சஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால. ஸோ சப்ஜெக்ட்ஸ் சச் ஆஸ் எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜி, ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஆல்ரெடி எனக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருந்தது. அது கழிச்சு எக்கனாமிக்ஸ்லேயே மேஜர் பண்ணணும்னு சொல்லிட்டு எத்திராஜ் காலேஜ் ஃபார் விமென்லேருந்து படிச்சிருக்கேன். ஸோ ஃபைனல் இயர் ஆஃப் காலேஜில் வந்துட்டு நான் கிளாஸ் இங்கே ஜாயின் பண்ணியிருந்தேன். வீக்கெண்ட் கிளாஸஸ் சாட்டர்டே சண்டே ஃபர்ஸ்ட் இருந்தது, அப்புறம் வீக் டேஸ்லேயும் ஆன்லைன் கிளாஸ்லாம் இருக்கும், ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிட்டு இருந்தது. அண்ட் 1 year நான் பிரேக் இயர் எடுத்து படிச்சுட்டு அண்ட் தென் 2025 அட்டம் கொடுத்து கிளியர் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த எக்ஸாம் இஸ். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு 2 பேப்பர் இருக்கும், ஒன்று வந்து ஜிஎஸ், இன்னொன்று சிசாட். இப்போ ஜிஎஸ்ல வந்துட்டு we will have 100 questions, 200 marks in total. ஒரு கொஸ்டின் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணால் you'll get 2 marks plus. அண்ட் தென் இதே தப்பாக பண்ணீங்க அப்படின்னா 1/3 of the mark போயிடும், which is 0.66. அதனால நம்ம வந்துட்டு at the end of the day it is a qualifying paper. ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 100 questions அட்டன் பண்ணுறது இஸ் நாட் அ வெரி வைஸ் திங் டு டூ. அதுக்கு பதிலாக உங்கள் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிட்டு எப்படி நீங்கள் வந்து ஒரு சேஃபர் சைடாக மார்க் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மத்தியானம் வந்துட்டு we will have CSAT. சிசாட்டுமே 80 கொஸ்டின்ஸ் இருக்கும், 200 மார்க்ஸ். பட் இங்கே வந்துட்டு நீங்கள் 1 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணால் 2.5 மார்க்ஸ் வரும். அண்ட் நெகட்டிவ் மார்க் வந்து 0.83 போகும். அட் த எண்ட் ஆஃப் த டே இது வந்துட்டு இன்னும் குவாலிஃபைங் தான். ஸோ உங்களுக்கு 66 மார்க்ஸ் வந்தால் போதும், 33%. ஸோ நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஆன் த சேஃபர் சைட். ஸோ சிசாட்டுக்கும் நம்ம வந்து பிரைமசி கொடுக்கணும், பிகாஸ் சிசாட் கிளியர் பண்ணாதான் உங்கள் ஜிஎஸ்ஏ பார்ப்பாங்க. ஸோ ஜிஎஸ்கே ஃபுல்லாக ஃபோக்கஸ் கொடுக்காம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லேருந்தே சிசாட்டையும் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணால் பார்க்கணும். அது கழிச்சு நீங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் ஆன் த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், பிகாஸ் சிலபஸ் வந்துட்டு பர்சே ரொம்ப வாஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். பட் தென் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது யூ வில் ஹேவ் அன் ஐடியா ஆன் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், என்னென்ன டாபிக் கேட்குறாங்க, அந்த டாப்பிக்கை எப்படி கேட்குறாங்கன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா பிஒய்க்யூஸ் வந்துட்டு வில் கைட் யூ. இப்போ வந்து ட்ரெண்ட் ஆஃப் த பேப்பர் வந்து மாறிட்டே இருக்கு, ஃபேக்சுவலாக இருந்தது, லென்த்தியாகுது, நிறைய ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வருது. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பிஒய்க்யூஸ் வந்து ஒரு கைடிங் லைட்டாக இருக்கும், இது வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்க, இனிமேல் எப்படி கேட்க போகிறாங்கன்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்கள் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி ஆரம்பிப்பீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் தான். ஃபர்ஸ்டே வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து த ஹிந்து தான் ஃபாலோ பண்ணேன், இந்தியன் எக்ஸ்பிரஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஹிந்து இந்த மாதிரி ஏதாச்சும் நியூஸ் பேப்பர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்டே பார்த்தா ரொம்ப பல்கியாக இருக்கும், போரிங்காக இருக்கும், ரொம்ப டேட்டாவாக இருக்கும், எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு இருக்கும். அண்ட் ரொம்ப டைமும் கன்சியூம் ஆகும். நீங்கள் எல்லாமே இப்போ தான் கிளாஸஸும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண பட்சத்தில் நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீடிங்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 hours ஆஃப் யூர் டைம் வந்து இனிஷியலாக எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அது உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா எங்கள் கிளாஸ்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நியூஸ் பேப்பர் ரீடிங் கிளாஸஸ் இருக்கும். அண்ட் அது போக இங்கேயே வந்து டெய்லி நியூஸ் நேவிகேட்டர் அந்த மாதிரி செஷன்ஸ்லாம் இருக்கிற பட்சத்தில் இட் கேன் சிம்பிளிஃபை த ப்ராசஸ். பட் ஆன் த ஹோல் நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி ரீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் ஐ யூஸ்வலி ஸ்டார்ட் மை டே வித் தட். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜில் உள்ள நியூஸ் வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் தான் ஃப்ரண்ட் பேஜில் போடுவாங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் பேஜில் வந்து ஸ்டேட் ஸ்பெசிஃபிக், சிட்டி ஸ்பெசிஃபிக் நியூஸ் மாதிரி வர மாதிரி ஆயிரும். அதில் வந்துட்டு செலக்டிவாக எடுத்துக்கோங்க, எதெல்லாம் வந்துட்டு நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, இல்லை ஸ்டேட் இருந்தாலுமே அதெல்லாம் எதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கணும். அண்ட் தென் அது கழிச்சு பொலிட்டிக்கல் நியூஸ்லாம் வரும்போது மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் இல்லை அந்த பொலிட்டிக்கல் நியூஸ்லேயுமே உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒன் லைனர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது வைஸ் பிரசிடென்ட்டோட ரிமூவல் பற்றி நியூஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அது வந்து கண்டென்ட் என்னன்னா வைஸ் பிரசிடென்ட்டோட ரிமூவல், அது வந்து ஸ்டாட்டிக்காக என்ன, கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்க்கணும். பட் அதை பற்றி பொலிட்டிஷியன்ஸ் கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த நியூஸ் இனஃப் டு மேக் ஷுர் தட் இது தேவை இது தேவையில்லை அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி. அண்ட் தென் உங்களுக்கு வந்து எடிட்டோரியல்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எடிட்டோரியல்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ப்ரிலிம்ஸ் பட் ஆல்சோ மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டே ஒன்லேருந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறதோட சேர்த்து படிக்கிறதுக்கு வந்து எடிட்டோரியல்ஸ் இஸ் அ ஹியூஜ் ஃபேக்டர். ஸோ அது ஃபுல்லாக ரீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அது கழிச்சு நீங்கள் ஆன்லைன் பேப்பர் படிக்கும்போது டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ட்ஸ் இருக்கும். அதுலேயுமே வந்துட்டு ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் எடுத்துட்டு அதை பற்றி உங்களுக்கு ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் சேர்த்து அவங்களே கொடுத்துருப்பான். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு சயின்ஸ் பேஜ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட்.
நம்ம யூஸ்வலாக அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். பட் இப்போ வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக் கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வர பட்சத்தில் அந்த சயின்ஸ் பேப்பரையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் என்ன மாதிரி நான் சயின்ஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னா எங்கள் கிளாஸஸ் வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுவாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் வந்து வேர்ல்ட் நியூஸ், அது கழிச்சு டிஃபென்ஸ் நியூஸ் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் ஸ்லோவாக கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ண உங்களுக்கு போர்ஷன்ஸ் கவர் ஆகும். அந்த டாப்பிக்கை வந்துட்டு நீங்கள் நியூஸ் பேப்பரில் வந்து கம்பேர் பண்ணி படிங்க. ஓகே, நம்ம இந்த கிளாஸில் படித்தோம், இது நியூஸாக இப்படி வருது அப்படின்னு ஒரு ஐடியா ஃபார்ம் ஆகும். எடுத்தோடனே நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்து பல்கியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் டெய்லி நீங்கள் ஒரு ஹேபிட் பில்ட் பண்ண இட் வில் கெட் சிம்பிளிஃபைட். ஓகேவா? ஸோ நான் 2 hours ஸ்டார்ட் பண்ணது, டுவர்ட்ஸ் எண்டில் நான் வந்து 30 minutes நியூஸ் பேப்பர் முடிக்கிற மாதிரி வச்சுப்பேன். அண்ட் ப்ரொவைடட் உங்களுக்கு இப்போவே கிளாஸஸ் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்கிற போது நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அதை ஒரு ஹேபிட் ஆக்கி டைம் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி இருக்கிற மாதிரி இருக்கும், கம்மி டைமில் முடிச்ச மாதிரியும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த நியூஸ் பேப்பரில் நீங்கள் ரீட் பண்ணுற டாப்பிக்கை வந்துட்டு PYQஸ்லையும் செக் பண்ண பாருங்க. அண்ட் தென் சிலபஸோட ரிலேட் பண்ண பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் படிக்கும்போது நேஷனல் எமர்ஜென்சி வாஸ் இன் நியூஸ் பிகாஸ் அது 50th year, அதை பற்றி பார்லிமெண்ட்டில் பேசியிருப்பாங்க. ஸோ நான் வந்து அந்த நியூஸ் பேப்பரை மட்டும் படிக்காமல் நான் வந்துட்டு கிளாஸ் நோட்ஸையும் உடனே கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஓகே, ஸ்டாட்டிக்காக என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது கழிச்சு அதை பற்றி கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த நேஷனல் எமர்ஜென்சி இல்லை எமர்ஜென்சி ஆஸ் அ டாப்பிக்காக PYQஸில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ரிலேட் பண்ணிங்கன்னா ஒரு டாபிக் அஸ் ஹோல் உங்களுக்கு வந்து கவர் ஆன மாதிரி இருக்கும். இது இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது டைம் கன்சியூமிங்காக இருக்கும். பட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் யூ வில் நோ இந்த நோட்ஸில் இங்கே தான் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் டாபிக் படிச்சுட்டு உடனே உங்கள் நோட்ஸில் போயிட்டு செக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு கோ த்ரூ NCERTs. இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் தான். பிகாஸ் நம்ம எல்லாருமே ஒரு டச் விட்டு போயிருக்கோம். நிறைய பேர் காலேஜ் முடிச்சிருப்போம், இல்லை ஒர்க் போயிட்டு இருப்போம். ஸோ ஒரு பேக் டு த ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் கோ த்ரூ NCERTs நான் சொல்லுவேன். ஸோ ஐ வில் நாட் சஜஸ்ட் டேக்கிங் நோட்ஸ் பிகாஸ் கிளாஸ் நோட்ஸில் NCERT நோட்ஸ் வந்து ஆக்சுவலாக இன்கார்பரேட்டடாக இருக்குது. இப்போ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இதெல்லாம் தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணேன்னா ஐ ஜஸ்ட் வென்ட் த்ரூ இட். ஒரு வாட்டி ஒரு ரீடிங் மட்டும் வச்சிருந்தேன் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இருந்தது. இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா அவர் பாஸ்ட் தீம்ஸ் வந்துட்டு செலக்டடாக நான் படிச்சிருந்தேன். அண்ட் ஓல்டு NCERTஸுமே ஒரு அளவுக்கு தான் நான் படிச்சிருந்தேன். பட் அதை தவிர்த்து அது எல்லாமே கிளாஸ் நோட்ஸே இருக்கிறதுனால ரிப்பீட்டடாக நீங்கள் கிளாஸ் நோட்ஸே படிக்கும்போது யூ டோன்ட் ஹேவ் டு கோ ஃபார் அதர் சோர்சஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு யூ ஷுட் ஸ்டார்ட் ஃபிக்ஸிங் யுவர் சோர்சஸ். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு மைண்ட் மேக் பண்ணிட்டேன். ஓகே, கிளாஸ் நோட்ஸ் தான் என்னோட பேஸ் நோட்ஸ் அப்படின்னு. ஸோ ஆஃப்டர் எவ்ரி கிளாஸ் ஏதாச்சும் நான் கரண்ட் அஃபேர்ஸ் ரீட் பண்ணாலுமே அதை வந்து கிளாஸ் நோட்ஸ்லேயே ரெட் பெனில் வந்து எழுதிப்பேன். ஸோ திஸ் வே எனக்கு வந்து அட் எண்ட் ஆஃப் த டே எக்ஸாமுக்கு நான் ஒரே புக்கை தான் திருப்பி படித்த மாதிரி இருந்துச்சு, மல்டிபிள் சோர்சஸ் போன மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஓகே மைண்டில் இதுதான் என்னோட சோர்ஸ் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நிறைய இங்கே ஆரம்பலே இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கும். டெய்லி கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க, டெய்லி இம்பார்ட்டன்ட் நியூஸ் போடுவாங்க. அண்ட் PYQs நீங்கள் வந்து கிளாஸ் முடிஞ்சது கழிச்சு உங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து போட்டு காமிப்பாங்க. அதில் லேர்ன் பண்ணுற நியூ ஃபேக்ட்ஸை நீங்கள் இந்த கிளாஸ் நோட்ஸை இன்கார்பரேட் பண்ணிட்டீங்க அன்னன்னைக்கே அப்படின்னா உங்களுக்கு at the end of the day ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அதை நான் சொன்ன மாதிரி ரிலேட் த டாபிக் வித் சிலபஸ், PYQs அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்வாயர்மெண்ட்டில் இல்லை ஜாகிரஃபியில் வந்துட்டு ஏதோ ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா அது சிலபஸில் எந்த லைனில் வருது, அதோட PYQs என்ன, அண்ட் அதை வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்காக இருக்கா அப்படின்னு நம்ம இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து நாங்கள் படிக்கும்போது நிறைய சீரீஸ் ஆஃப் டிஃபென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து இட் வாஸ் ஆல்சோ இன் நியூஸ். ஸோ இட் வாஸ் ஈஸி. கிளாஸில் நான் வந்து அது படித்தேன், அதே இது நியூஸ் பேப்பரில் எனக்கு வந்தது. ஸோ நான் ரிலேட் பண்ணி ஷார்ட் நோட்ஸ் வந்து தனியாக மேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஷார்ட் நோட்ஸ் கான்செப்ட் இது எல்லாமே at the end of the year தான் உங்களுக்கு வரும். ப்ரிலிம்ஸ் கிட்ட வரும்போது இந்த லாஸ்ட் 5 months. ஸோ இப்போ இனிஷியலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது டேக் யோர் டைம் ஸ்லோலி. ஃபர்ஸ்ட் வந்து ரீட் நியூஸ் பேப்பர்ஸ், கிளாஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நோட்ஸ் டெய்லி ரீட் பண்ணுங்கள், அண்ட் அது எல்லாத்தையுமே ரிலேட் பண்ண பாருங்கள். பிகாஸ் இங்கே வந்து UPSC எல்லாமே ரிலேட்டட் தான். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூமே ரிலேட்டட். எவ்ரி சப்ஜெக்ட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட். ஒரு டாப்பிக்கை டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்லேருந்துமே நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு ஜாலியாகவும் இருக்கும். And next வந்துட்டு have 80-20 rule for static and dynamic portions. Because at the end of the day current affairs வந்து vast, daily வந்துட்டே தான் இருக்கும். அவன் என்ன எந்த இயர்லேருந்து எங்கேருந்து எப்படி கேட்பானே தெரியாது. It is not humanly possible to read everything. இப்போ PIBயில் உள்ள எல்லாமே நம்ம படிச்சுட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் தான் நம்ம கையில் இருக்குது. அது எங்கே இருக்க கிளாஸ் நோட்ஸ்லேயே இருந்தது. இப்போ நான் வந்துட்டு லேட்டர் ஐ ஷோ சம் கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கிளாஸ் நோட்ஸ் வந்து டேரெக்டாக எனக்கு ப்ரிலிம்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆனது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் மிஸ் பண்ணால் தான் நம்ம ரிக்ரெட் பண்ணுவோம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அது என்ன தெரியாததை ஆன்சர் பண்ண முடியாது. பட் தெரிஞ்ச கொஸ்டின் விட்டால் நம்மளுக்கு கஷ்டமாக போயிடும். அதனால நம்ம வந்துட்டு டு மேக் ஷோர் வி ஒர்க் ஆன் அவர் ஸ்ட்ரென்த்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் நோட்ஸ் இல்லை ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் சோர்சஸ் இருக்கும்ல அதை வந்து ரிப்பீட்டடாக ரீட் பண்ண பாருங்க. ஸோ இந்த இனிஷியல் மந்த்ஸ் ஆஃப் ஆகஸ்ட் நவம்பர் வந்துட்டு இப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும். வாட் இஸ் திஸ் சப்ஜெக்ட், இங்கே என்னெல்லாம் கேட்குறான், என்ன மாதிரி கேட்குறான் அப்படின்னு. அந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டாட்டிக் போர்ஷன் ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆன் த அதர் ஹேண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே விட சொல்லலை, பட் ரிலேட்டட் டு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மேக் ஷோர் தட் அதில் வந்துட்டு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு. பட் இனிஷியல் டேஸே நீங்கள் ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு எடுத்தோடனே ரொம்ப பல்கியான கம்பைலேஷன்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ ப்ரெடிக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ்லேயே இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க.
இல்லை டெய்லி நியூஸ் எடிட்டோரியல்ஸ் ஏதாச்சும் போடுவாங்க ஆரம்பி, அந்த மாதிரி சிம்பிள் வீடியோஸ் ஃபாலோ பண்ணி ஒரு ஐடியா டெவலப் பண்ண பாருங்கள். Then you can start attempting mocks PYQs on your own. இப்போ வந்து யூஸ்வலா என்வாயர்மெண்ட் கிளாஸ் வந்து கீதா மேம் ஆஃப்டர் எவ்ரி டாபிக் இஸ் ஓவர் ஷி வில் கிவ் அஸ் PYQs. இன்டர்னல் செக்யூரிட்டியுமே அந்த மாதிரி தான், லைக் எல்லா ஹிஸ்ட்ரிலையுமே அப்படி தான். ஒரு மேஜர் டாபிக் முடிஞ்ச உடனே அதில் உள்ள PYQs வந்து கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அண்ட் ட்ரை டு மேக் ஷோர் தட் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா PYQஸே உங்களுக்கு வந்து ஒரு மாக் செஷன் மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் மோர் தென் தட் இப்போ நம்ம இந்த 25 years ஆஃப் PYQs அதெல்லாம் வாங்கும்போது அதிலே சப்ஜெக்ட் வைஸ்லாம் பிரிச்சிருப்பான். அரம்பிலையுமே ஆன்லைன் வெப்சைட்டில் வந்துட்டு உங்களுக்கு கம்பைலேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டாபிக் படித்தோடனே PYQஸ்க்கு போயிட்டு அது மார்க் செஷன் மாதிரி நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரியும் இருக்கும். யூ வில் கெட் ஃபெமிலியர் வித் இட். ஓகே, இப்படி தான் கொஸ்டின்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கீவேர்ட்ஸாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அட் ஆல் டைம்ஸ் நீங்கள் படிக்கிறத வந்துட்டு நீங்கள் PYQs இல்லை சிலபஸ் இல்லை வேறு ஏதாச்சும் மார்க் கொஸ்டின்ஸோட ரிலேட் பண்ண பாருங்கள். பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் அன் எக்ஸாம். we're not trying to become intellectuals or academicians. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு உங்கள் டாபிக்ஸை வந்துட்டு கொஸ்டின்ஸோட ரிலேட் பண்ணி அதை எப்படி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும்னு கற்றுக்கோங்க. அண்ட் தென் ஹேவ் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்பேஸ் ரிவிஷன்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, யூஸ்வலி எனக்கு மண்டே கிளாஸ் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி படித்ததை வந்துட்டு மோர் ஆர் லெஸ் Thursday or Fridayக்குள்ளே திருப்பி ரிவைஸ் பண்ணுற மாதிரி நான் பார்த்துப்பேன். பிகாஸ் நம்மளுக்கு ஸ்பேஸ் ரிவிஷன் இல்லை அப்படின்னா நம்ம படித்தது அப்படியே அம்போன் மறந்தே போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்பேஸ் ரிவிஷன் விட்டுட்டு திருப்பி படிக்க பாருங்கள். ஐ திங்க் நான் நெட்டில் ஒரு ரூல் படிச்சிருப்பேன் 1 7 10 அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு டே படிச்சுட்டு 1 வீக் கழிச்சு அதை படிக்கணும், அது கழிச்சு 10 days கழிச்சு படிக்கணும். ஸோ இட் ஒர்க் ஃபார் மீ. அதனால் நீங்களுமே பிளான் பண்ணி ஸ்பேஸ் ரிவிஷன் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் குட்டி டாபிக்ஸை ரிவைஸ் பண்ண போது உங்களுக்கு அது பல்கியாக இருக்காது, டைம் வந்து ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டைம்லேயே நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பேஸ் ரிவிஷன்ஸ் வந்து முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டுவர்ட்ஸ் த எண்ட், ஐ திங்க் ஒரு நவம்பர் டிசம்பர் போலலாம் இங்கே டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக என்ரோல் பண்ணுங்கள் அண்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் சீரிஸை அட்டென்ட் பண்ண பாருங்கள். பிகாஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் இஸ் நாட் ஓன்லி அபவுட் ஆன்சரிங் த கொஸ்டின்ஸ், அதை நம்ம ஷேட் பண்ணணும், கரெக்டாக ஷேட் பண்ணணும், டைம்குள்ளே பண்ணணும், கொஸ்டின் பேப்பர் எதுவும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும். அந்த மாதிரி ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ்லாம் வரது வந்துட்டு ஆன்லைனில் வந்து வெப்சைட் மூலமாக ஆப் மூலமாக நம்ம பண்ண முடியாது. ஸோ ஆஃப்லைன் டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு கரெக்டாக டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இட் வில் ஹெல்ப் யூ கிளியர் த எக்ஸாம் ஈஸிலி. இது வந்து என்னோட சோர்ஸஸ். ஸோ இப்போது ஹிஸ்ட்ரி வந்துட்டு என்சிஆர்டி வந்து கிளாஸ் 6 to 12. இந்த 12 வந்து நான் தீம்ஸ் தான் மீன் பண்ணுறேன். நான் இது ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணல, பிகாஸ் நான் வந்து 11th 12thலேயே அதான் படிச்சிருந்தேன். ஸோ என்னோட கிளாஸ் நோட்ஸே இருந்தது. ஐ டிடன்ட் கோ த்ரூ இட் ஃபுல்லி. பட் நீங்கள் வந்து நான் சோஷியல் சயின்ஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னா யூ கேன் ரீட் இட். பட் எனக்கு என்ன சொல்லுவேன்னா, கிளாஸ் நோட்ஸ்லேயே இது எல்லாமே இருந்தது. இப்போது பாலாசாரி பிபின் சந்திரா படிக்க சொல்லுவாங்க. ஓல்டு என்சிஆர்டிஸ் வந்துட்டு ஒரு அளவுக்கு தான். இப்போ எனக்கு வந்துட்டு அது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட்ஸ் கிடையாது. அப்படி இருந்த பட்சத்தில் நான் செலக்டிவாக தான் கோ த்ரூ பண்ணியிருந்தேன். பட் என்னோட மேஜர் இது வந்து கிளாஸ் நோட்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து 11th and 12th என்சிஆர்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அது போக கிளாஸ் நோட்ஸே இங்கே வந்து திலீப் சாரோடதும் பவித்ரன் சாரோட நோட்ஸே வித் சஃபைஸ். எனக்கு வந்து அது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ ஃபுல் வரைக்குமே யூஸ் ஆச்சு. அண்ட் அது போக அட்லஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இப்போ மேப் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ திங்க் 2025லேயே வந்துட்டு 2 கொஸ்டின் மேப் பேஸ்டாக தான் இருந்தது. அது ஈஸியாக நம்ம அட்லஸோட ஃபெமிலியராக இருந்தாவே நம்ம வந்துட்டு பண்ண முடியும். ஸோ எப்பயுமே கிளாஸ் நடக்கும்போதும் சரி, இல்லை நீங்களாம் படிக்கும்போதும் சரி, ஜியாகிரஃபி படிக்கும்போது அட்லஸ் பக்கத்துலேயே வச்சுட்டு ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாலிட்டி. இதுவுமே கிளாஸ் 11 and 12 அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி பேசிக்கான புக்ஸ் வந்து படிச்சுக்கணும். அது போக கிளாஸ் நோட்ஸ் தான். இப்போ எங்களுக்கு வந்து கிளாஸ் நோட்ஸ்லேயே லக்ஷ்மிகாந்தோட நோட்ஸுமே இன்கார்பரேட்டடாக இருந்தது. பட் உங்களுக்கு வந்து ரொம்ப வாஸ்ட்டாக படிக்கணும், இன் டீட்டெயில் படிக்கணும் அப்படின்னா யூ கேன் ஃபாலோ லக்ஷ்மிகாந்த். பட் ஐ வுட் சஜஸ்ட் தட் அது கிளாஸ் நோட்ஸ்லேயே இருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் நோட்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டேன். அண்ட் அது கழிச்சு ரொம்ப எலாபரேட்டாக எனக்கு வேணும், ஃபுல் இது படிக்கணும் அப்படின்னா ஐ கோ ஃபார் லக்ஷ்மிகாந்த் செலக்டிவாக. அண்ட் தென் கான்ஸ்டியூஷன் ஆப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது சும்மா ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே தான், நீங்கள் வந்துட்டு கிளாஸ் நோட்ஸில் எல்லாம் கொடுத்துருவாங்க. அது நீங்கள் படிக்கும்போது இதை பக்கத்தில் வச்சு படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஆர்டிகல் ஃபுல் இதை நீங்கள் படிச்சுட்டு கிளாஸ் நோட்ஸோடய நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பிகாஸ் இப்போ வந்து பாலிட்டி கொஸ்டின்ஸ் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப வாஸ்ட்டாக லென்த்தியாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் கான்ஸ்டியூஷனையுமே ரீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நெக்ஸ்ட் வந்துட்டு எக்கானமி. இப்போது யூஸ்வலி எக்கானமி வந்து மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக தான் இருக்குது, மோர் தென் ஸ்டாட்டிக். பட் உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், இது இந்தியன் எக்கானமி புக், அந்த மாதிரி பேசிக்கான புக்ஸ் வந்து கிளாஸ் 10 to 12 இருந்தது படிச்சுக்கோங்க. அது கழிச்சு எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எலெக்ஷன் இயர்னா உங்களுக்கு வந்து இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் எக்கனாமிக் சர்வே வருஷம் ரிலீஸ் பண்ணும்போது இங்கே அரங்கிலே வந்துட்டு உங்களுக்கு ஹைலைட்ஸ் இல்லை ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. அண்ட் டெஸ்ட் சீரீஸ்லையுமே அது கவர் ஆகும், தனியாகவும் கிளாஸஸ் வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது யூ கேன் கவர் த கரண்ட் அஃபேர்ஸ் தேர். அது இம்பார்ட்டண்ட்டாக வர ஸ்கீம்ஸ், அதோட ப்ரொவிஷன்ஸ், அது எல்லாமே படிச்சுக்கிறதுக்கு முன்னாடியே மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க நீங்கள்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்வாயர்மெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தான் இருந்தது. அண்ட் நிறைய இதை ஆக்சுவலாக ஆன்சர் பண்ண முடியாது. திடீர்னு புதுசாக ஒரு ஸ்பீஷிஸ் நேம் கொடுத்துட்டு இது என்னதுன்னு கேட்பா, நம்மளுக்கு ஐடியாவே இருக்காது. பட் ஸ்டில் ஸ்டாட்டிக்காக இருக்கிற வந்துட்டு நிறைய டாபிக்ஸ் இருக்கிறது நீங்கள் கிளாஸ் நோட்ஸ்லேருந்தே இது பண்ணலாம். கீதா மேம் வந்துட்டு ஆஃப்டர் எவ்ரி கிளாஸ் ஷி புட் த PYQs அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ரிலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் கிளாஸ் ஃபாலோ பண்ணதே வந்து எனக்கு என்வாயர்மெண்ட்டுக்கு சஃபைஸ் ஆச்சு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எனக்கு ஆக்சுவலாக அவ்வளோ ஃபெமிலியர் கிடையாது. கிவன் மை சோஷியல் சயின்ஸ் பேக்ரவுண்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால நான் கிளாஸ் நோட்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். வேறு எதுவும் புதுசாக போல. அண்ட் தென் நியூஸ் பேப்பர்லேயே உங்களுக்கு அந்த லாஸ்ட் சயின்ஸ் பேஜ்லேயே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக டெஸ்ட் சீரீஸில் வந்துட்டு நிறைய புது ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா அதிலே முடிஞ்சிடும். அண்ட் ஃபைனலி கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கு என்னதான் சோர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் தான் சொல்லுவேன். பட் தென் நியூஸ் பேப்பர் இஸ் ஒன்லி த சோர்ஸ் ஆஃப் டாபிக். நீங்கள் வந்துட்டு ஃபுல் இது வந்து நியூஸ் பேப்பர்லேயே படிக்க முடியாது. அதுலேருந்து டாபிக் எடுத்து அதில் ஸ்டாட்டிக்காக என்ன இருக்குது, டைனமிக்காக என்ன இருக்குன்னு நீங்கள் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி உங்களுக்கு பண்ணணும். அது சிம்பிளிஃபை பண்ணுறது வந்து அகாடமி, விச் யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். ஸோ இது தவிர்த்து வேறு என்ன சோர்சஸ் அப்படின்னா PIB. இது வந்து ஐ திங்க் செல்வா சாரே கிளாஸில் சொல்லுவாங்க இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க அப்படின்னு. இல்லை அப்படின்னா ஆல் இண்டியா ரேடியோவில் ஸ்பாட்லைட்னு ஒரு ஷோ இருக்கும். அதில் வந்து ஒரு டாபிக் பற்றி ஒரு இன்டெலெக்சுவல் பர்சனோட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தட் வே யூ கேன் நோ விச் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இங்கே டெஸ்ட் சீரீஸ்லேயே வந்துட்டு 30 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அது 30 டாபிக்ஸாக எடுத்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். செல்வா சார் சொல்லுவாங்க இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அது போக நம்ம வந்துட்டு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கும். ரஷ் த்ரூ சீரீஸ், கான்ஃப்ளூவன்ஸ், லிமிடெட் வேர்ட்ஸில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கொடுக்குறது, ஒன்லைனர்ஸ், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ டூ நாட் மிஸ் சீரீஸ், ப்ரெடிக்ஷன், இது எல்லாமே வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் தான். உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இதுலேயுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே வந்தால் உங்களுக்கு வந்து அது ஒரு சிம்பிளிஃபைட் ப்ராக்டிஸாக இருக்கும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் தனியாக டைம் ஒதுக்குறத விட நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டையும் கரண்ட் அஃபேர்ஸையும் ரிலேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்தே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் மை கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ். ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி நான் எடுத்திருந்தேன். அப்போ வந்து பிம்ஸ்டெக் வாஸ் இன் நியூஸ். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் வந்து ஒரு சைடு எழுதியிருக்கேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்குது, அண்ட் தென் பாஸ் சம்மிட்ஸ் என்ன, அந்த ஆர்கனைசேஷன் பற்றி. பட் தென் 6th சம்மிட் தான் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது. ஸோ அது வந்துட்டு நான் என்ன இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன புது ப்ரொவிஷன்ஸ் வந்துருக்கு, எது இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். செல்வா சார் வந்துட்டு இப்போ பிம்ஸ்டெக் மாதிரியே வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பிரெயின் ஸ்டார்ம் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்படி தான் உங்களோட ஷார்ட் நோட்ஸ் இருக்கணும். இது எப்போ அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி. பட் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா யூ ஷுட் நோ வாட் இஸ் ஸ்டாட்டிக் அண்ட் வாட் இஸ் த கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் யூ ஷுட் ஃபர்ஸ்ட் நோ தட் பிம்ஸ்டெக் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸும் கிளாஸும் ஃபாலோ பண்ண பாருங்கள். இப்போ வந்து PM கிசான் வந்து அஸ் அ ஸ்கீம் வாஸ் இன் நியூஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஷார்ட்டாக வந்துட்டு அந்த ஸ்கீமோட ப்ரொவிஷன்ஸ் வந்து எழுதி வச்சுக்கிட்டேன். இப்படி இருக்கும்போது எனக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸி. அண்ட் PM கிசான் பற்றி எல்லா பேப்பர்லையுமே இருந்தது அண்ட் எல்லா டெஸ்ட் சீரீஸ்லையுமே இருந்தது. ஸோ ஐ நியூ தட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணி இதை ரிவைஸ் பண்ணிவிட்டு நான் போயிருந்தேன். நான் படிக்கும்போது நேஷனல் எமர்ஜென்சி வாஸ் இன் நியூஸ். ஸோ அப்போது வந்துட்டு அது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ். அது ஹவு மெனி டைம்ஸ் வாஸ் இட் டிக்ளேர்ட், ஏன் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க, அது கழிச்சு அது ரிலேட்டடாக இருந்த அமெண்ட்மெண்ட், இந்த அது ரிலேட்டடாக இருந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த மாதிரி பேசிக்கான நியூஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் மேனேஜ். ஸ்டாட்டிக் டைனமிக் வந்து நீங்கள் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கிளாஸ் நோட்ஸ்லேயே இருந்தது. பட் ஸ்டில் நான் ஷார்ட் நோட்ஸை தனியாக வச்சுக்கிட்டேன். பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே ஃபுல் இது ரிவைஸ் பண்ண முடியாது. ஸோ செலக்டிவாக நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆகஸ்ட் நவம்பர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இதுதான் சப்ஜெக்ட், இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பிக்கும் போது தான் யூ வில் ஸ்டார்ட் நோட்டிசிங் நம்ம எதில் வீக்காக இருக்கும், எதில் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம நல்லா படிக்கிறோம்னு நினைக்கிற சப்ஜெக்டில் ஆக்சுவலாக மார்க் வராது. பட் படிக்கல அப்படின்னு நினைக்கிற சப்ஜெக்டில் மேபி மார்க் வரலாம். ஸோ இப்போ தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகிற டைம். ஸோ அப்படி இருக்கும்போது அகெயின் லிமிடெட் சோர்சஸ், அன்லிமிட்டட் ரிவிஷன். எப்பயுமே டோன்ட் கோ ஃபார் மல்டிபிள் சோர்சஸ். அது ஃபர்ஸ்ட் உங்கள் கான்ஃபிடன்ஸை பிரேக் பண்ணும். உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது 4-5 புக்ஸ் இல்லை 4-5 டிஃப்ரெண்ட் நோட் புக்ஸில் நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே படிக்க மூட் இருக்காது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் டேலேருந்தே என்ன நியூ ஃபேக்ட்ஸ் எடுத்தாலும் அது உங்களோட ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸில் ரெட் பென் ஒரு சம் கிரியேட்டிவ் வேஸை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரே புக்கை திருப்பி ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஃபெமிலியராகவும் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம் அன்னைக்கெலாம் எனக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஓகே நோட்ஸில் இங்கே தான் இருந்ததுன்னு எனக்கு ஞாபகம் வந்தது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸ். நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ண உடனே ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணிடுங்க. பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே திஸ் இஸ் அன் எக்ஸாம். இப்போ அங்கே போய்ட்டு திடீர்னு உங்கள் பக்கத்தில் 4 பேர் உட்காந்துருக்காங்க, பேப்பர் பார்த்து அவங்களுக்குலாம் வேர்க்குதுன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக வேர்க்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கேயே நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் சீரீஸ் ரெகுலராக அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹேவ் அன் ஐடியா. சில பேர் ஷேட் பண்ணும்போது லேட் பண்ணுவாங்க, இல்லை தப்பாக ஷேட் பண்ணிடுவாங்க, இல்லை கரெக்ட் இன்கரெக்ட் பார்க்க மாட்டாங்க,
இல்லை எக்ஸாம் வந்துட்டு கொஸ்டினே மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு பேஜே மிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸில் மட்டும்தான். ஸோ நான் எவ்ரி சண்டே டெஸ்ட் சீரீஸ் வந்து அட்டென்ட் பண்ணுவேன். அப்படி இருந்ததுனால எனக்கு ப்ரிலிம்ஸ் அன்றைக்கி பயமாகவே இல்லை. இட் வாஸ் ஜஸ்ட் another day for me. ஸோ அந்த மாதிரி ஒரு மார்க் டெஸ்ட் தான் எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக எழுதிட்டேன். பட் நெக்ஸ்ட் டே ஆன்சர் செக் பண்ணும்போது பயமாக இருந்தது. பட் ஸ்டில் அந்த அன்னைக்கு வந்து எனக்கு பயமாகவே இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்ச அதே ப்ரிலிம்ஸ் பேப்பர் நான் திருப்பி வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்வாயர்மெண்ட்டில் நான் எழுதியிருந்தேன் அப்படின்னா ஐ வுடன்ட் ஹவ் கிளியர் இட். அப்போ வந்துட்டு நான் ஒரு மாதிரி சில்லா ஓகே இது ஜஸ்ட் அ டெஸ்ட் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட நான் பண்ணதுனால தான் ஐ வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேப்பர் ஆஸ் அ ஹோல். தெரியாத கொஸ்டினில் கூட ஏதாச்சும் எலிமினேஷன் ஏதாச்சும் டெக்னிக் யூஸ் பண்ணி புது புது ஆன்சர்ஸ் வந்துட்டு ஐ வாஸ் ஏபிள் டு அட்டெயின். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு ஆல்வேஸ் ஐ எம் அக்கஸ்டம் டு இட் அப்படின்ற மைண்ட் செட் வரணும் அப்படின்னா ஆஃப்லைன் டெஸ்ட் சீரிஸ் எடுங்க. அண்ட் டெஸ்ட் சீரிஸோட அது முடிஞ்சிடாது. அந்த டெஸ்ட் சீரிஸ் கழிச்சு மேக் ஷுர் தட் யூ அனலைஸ் வாட் மிஸ்டேக்ஸ் யூ மேட். இப்போ வந்து இது போஸ்ட் மார்க் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, ஏன் அந்த தப்பு பண்ணுறீங்க, திருப்பி எப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு இங்கே தான் வரும். ஸோ இனிஷியலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கரெக்ட் இன்கரெக்ட் வந்து பார்க்கவே மாட்டேன். நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். கொஸ்டினில் வந்துட்டு 4th கொஸ்டின் சொல்லிட்டு ஷேட் பண்ணும்போது 5th ஷேட் பண்ணிடுவேன். இல்லை நான் வந்துட்டு இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு மார்க் பண்ணியிருப்பேன். பட் வந்து ஒரு அவசரத்தில் லாஸ்ட்டாக டைம் இருக்காத பட்சத்தில் கரெக்டாக அந்த ஆப்ஷனே ஷேட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நான் ஃபஸ்ட்டே நோட் பண்ணதுனால எக்ஸாம் அன்றைக்கி நான் பண்ணாமல் இருந்தேன். அண்ட் மோர் ஓவர் இட் வில் ஷோ. இப்போ நான் ஸ்டாட்டிக் இதில் வந்து தப்பு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எங்கள் ரிவிஷன் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நான் ஃபோக்கஸ் பண்ணி அதை படிக்கிற மாதிரி வச்சுப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூஸ்வலாக வராது, அதை அப்படியே அம்போன்னு விட்டுற வேண்டியதான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு. ஸோ அந்த மாதிரி விடுறதை வந்து விட்டுடலாம். இப்போ 100 கொஸ்டின்ஸ் தான், யூ நாட் கோயிங் டு ஆன்சர் 100 கொஸ்டின்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத 10 கொஸ்டின்ஸ் இருக்க தான் போகுது. பட் உங்களுக்கு ஷார்ட்டாக அங்கே 40 கொஸ்டின்ஸ் இருந்து அது இன்னொரு 40 கொஸ்டின்ஸ் எலிமினேஷன் இல்லை எங்கேயாச்சும் லேர்ன் பண்ண ரெசிடுவல் நாலேஜ் இல்லை உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின்லேருந்தே ஆன்சர் சம்டைம்ஸ் எடுக்க முடியும், இல்லை பிஒய்க்யூஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு 40 கொஸ்டின்ஸ் நீங்கள் வச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி ஆன் த சேஃபர் சைட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோக்கஸ் ஆன் சிசாட். நான் சொன்ன மாதிரி சிசாட் கிளியர் பண்ணால் தான் ஜிஎஸ்ஏ. ஸோ நம்ம அட் ஃபஸ்ட்லேருந்தே வந்து ஜிஎஸ் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இல்லாமல் சிசாட்டையும் இன்கார்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா டெய்லி 2 hours அதே அந்த ஆஃப்டர்நூன் டைம்க்கு வந்து யூ கெட் யூஸ் டு இட். ஸோ எக்ஸாம் அன்றைக்குமே உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஓகே எப்பயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இப்போ வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆயிரும். இப்போ ஜான் டு மே உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பிகாஸ் அப்போ தானே உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ பவித்ரா மேம்லாம் சொல்லுவாங்க இது நீங்கள் வந்துட்டு பேக்வர்ட்ஸில் போங்க. இப்போ மேனா ஃபஸ்ட்டு ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ், அது கழிச்சு மார்ச், அந்த மாதிரி ப்ரீவியஸ் மந்தோடது வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலி அந்த 5 monthஸில் வர கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்கும். அதையும் ஸ்டாட்டிக் போர்ஷனையும் நீங்கள் ரிலேட் பண்ணி பிஒய்க்யூஸில் அந்த சிமிலர் டாபிக்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் அப்போ. ஸோ இது வந்து நீங்கள் லாஸ்ட் 5 monthஸில் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போவே ஒரு ஐடியா வந்து டெவலப் பண்ணிட்டு இப்போலேருந்தே அந்த கோரிலேட் பண்ணி படிக்கிற ஹேபிட் வச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் யூ ஷுட் ஆல்வேஸ் பேலன்ஸ் லேர்னிங் நியூ கண்டென்ட் வைல் ரிவைசிங். இப்போ டெஸ்ட் சீரீஸ்லேயே நிறைய நியூ டாபிக்ஸ் வரும். நம்ம ஆல்ரெடி ஒரு இதை பற்றி ஃபுல்லாக படிச்சிருப்போம். பட் ஸ்டில் அதில் நியூ டாபிக் ஏதாச்சும் இருக்கும். ஸோ நீங்கள் ரிவைஸும் பண்ணணும், நியூ திங்ஸும் வந்துட்டு யூ ஷுட் இன்கார்பரேட். பட் ரிவிஷன் வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது. நான் சொன்ன மாதிரி 80% ஸ்டாட்டிக் தான், அதுதான் நம்ம கையில் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க ஒரு ஸ்கீம் பற்றி, அவன் புதுசாக ஒரு பாயிண்ட் கொடுப்பான், நம்ம அதை மிஸ் பண்ணியிருப்போம். பட் தென் ஸ்டாட்டிக்கில் ஏதாச்சும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ரியலி ஃபீல் பேட். ஸோ அதனால எப்பயுமே ஃபோக்கஸ் ஆன் ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் தென் கோ ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நீங்கள் எப்போ எதுவும் புதுசாக லேர்ன் பண்ணாலுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதை விட்டுறாதீங்க. பிகாஸ் இது வந்து கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும். ஓவர் த கோர்ஸ் ஆஃப் 1 year நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ நீங்கள் இப்போ படிக்கிறது ஆகஸ்ட்டில் படிக்கிறது உங்களுக்கு வந்துட்டு அடுத்த மே வரைக்கும் ரீட்டைன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ ஆல்வேஸ் ரிவைஸ் ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸ். இது வந்து என்னோட ஆஃப்டர் டெஸ்ட் நான் வந்து எழுதி வச்சுருந்தேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஐ காட் 84 marks. பட் இந்த மிஸ்டேக்ஸாக நான் அவாய்ட் பண்ணியிருந்தாவே ஐ குட் ஹவ் காட் 92. ஸோ நான் வந்து என் மிஸ்டேக்ஸை 3ஆக பிரிச்சிட்டேன். ரிவைஸ் பண்ணாததுனால இவ்வளோ மிஸ்டேக்ஸ், சில்லியாக அதை இன்கரெக்ட் கரெக்ட் அப்படின்னு சொன்னேன்ல அந்த மிஸ்டேக்ஸ். அண்ட் இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இது தெரியாததுக்கு நம்ம ஃபீல் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த டாப்பிக்கே தெரியாது, எப்படி ஆன்சர் பண்ண முடியும். பட் நான் ரிவைஸ் பண்ணது இந்த சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தா எவ்வளோ எனக்கு மார்க் போகுது. நான் வந்து ஈஸியாக கட் ஆஃப் வந்து கிராஸ் பண்ணியிருந்திருக்கலாம், சேஃப் ஜோனில் இருந்திருக்கலாம். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷோர் தட் யூ டோன்ட் மேக் சில்லி மிஸ்டேக்ஸ். அண்ட் இங்கே வந்துட்டு மறுபடியும் இது 12th டெஸ்ட் ஐயுமே நான் செக் கரெக்ட் வந்துட்டு நான் ஒழுங்காக பண்ணல. ஸோ அந்த மாதிரி அண்ட் தென் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஐ மேக் ஷோர் டு அட்டென்ட் 70 to 80 questions. மோஸ்ட்லி 75க்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சுப்பேன். ப்ரொவைடட் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் 17 வச்சுப்பேன். அண்ட் அந்த டெஸ்ட்டில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்த நியூஸ்லாம் இதுதான். இப்போ ஆர்டிகல் 366 வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக ஈஸியாக இருக்கும். நீங்கள் கிளாஸ் நோட்ஸ்லேருந்து எடுத்து படிச்சுக்கலாம். ரிவைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென்
இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இட் வில் சிம்பிளிஃபை யுவர் ஒர்க். ஓகே, இந்த டாபிக்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ சண்டே டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட் முடிச்சுட்டு டெஸ்ட் டிஸ்கஷன் வைப்பாங்க. நான் ஃபுல் டிஸ்கஷன் உட்காந்துருப்பேன், ஈவினிங் ஆயிடும். ஸோ வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் நோட் பண்ண டாபிக் வந்துட்டு அன்றைக்கே படித்து முடிச்சிடுவேன். ஸோ நீங்கள் அன்னன்னைக்கே முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை சிம்பிளிஃபை ஆயிரும். இல்லை அப்படின்னா நீங்கள் போஸ்ட்போன் பண்ண அது பல்க் ஆகிட்டே ஆகும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் போக ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் மேக் ஷோர் யூஆர் ஆல்வேஸ் எமோஷனலி ரெசிலியன்ட். பிகாஸ் இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின்ஸ் ஒரு டெஸ்ட்டில் வந்து எனக்கு தெரியவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிவிட்டேன், நெக்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருந்தாலுமே எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. என்னடா படிக்கவே இல்லையா, ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின்ஸ் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அது கழிச்சு இருந்த ஈஸியான கொஸ்டின்ஸுமே நான் மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் பி எமோஷனலி ரெசிலியன்ட். ஒரு கொஸ்டினாக ட்ரீட் பண்ணணும். அது தெரியுதோ தெரியலையோ, நெக்ஸ்ட் கொஸ்டின் புது கொஸ்டின் தான், புதுசாக தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினோட இம்பாக்ட் புதுசில் இல்லாமல் இருந்தால் தான் அது கரெக்டோ இன்கரெக்டோ நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி இஃப் யூ ஹங்கப் ஓவர் த ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் 80 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு போயிடும். ஸோ மேக் ஷோர் தட் ஒரு கொஸ்டினை புதுசாக ட்ரீட் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு கிளிக் ஆனது நான் சொன்ன மாதிரி லிமிடெட் சோர்சஸ், அன்லிமிட்டட் ரிவிஷன் அண்ட் ஸ்பேஸ் ரிவிஷன்ஸ் தான். நான் வந்து ஸ்கெடியூலாக என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் ஸ்கெடியூல் தான். இப்போ இந்த வாரம் வந்துட்டு சண்டே எங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ 2 சப்ஜெக்ட்ஸ் 1 month ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி ஓரியன்டேஷன் வீடியோன்னு செல்வா சார் வந்து ஒரு வீடியோவில் ஒரு 30 டாபிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த வீக்கில் வந்துட்டு 1 day ஃபுல் பாலிட்டி 1 day ஃபுல் ஹிஸ்ட்ரி மாதிரி வச்சுப்பேன். அதை வந்து மாற்றி படிப்பேன். பிகாஸ் எனக்கு போர் அடிக்கும் ஒரே சப்ஜெக்ட் திருப்பி படித்தேன் அப்படின்னா. அண்ட் தென் சாட்டர்டே ஐ கீப் இட் ஃபார் ரிவிஷன். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு அந்த 30 டாபிக்ஸ் சொல்லியிருப்பாங்கல்ல, அது நான் இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். அது போக ப்ரெடிக்ஷன் வந்துட்டு ஐ ட்ரை டு ஃபாலோ இட். முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுவேன். இல்லைனா டெஸ்ட் சீரிஸ் கழிச்சு நான் ரிவைஸ் பண்ண பார்ப்பேன். அண்ட் டெஸ்ட் சீரிஸ் அன்றைக்கி வந்துட்டு 30 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இருக்கும். அதை படிச்சுட்டு அது கழிச்சு இதெல்லாம் படிங்க செல்வா சார் சொன்னதை வந்துட்டு அன்றைக்கே படிக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஸோ என்னோட ஹோல் ஸ்கெடியூலே வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ் ஸ்கெடியூல்னால ஃபர்ஸ்ட் எனக்கு டெசிஷன் மேக்கிங் ஈஸி ஆயிடுச்சு. அண்ட் ரெண்டாவது வந்துட்டு ஒரு ஸ்கெடியூல் ஃபுல்லாமே ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இப்போ டெஸ்ட் சீரிஸ் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, குட்டி குட்டி டாபிக்ஸாக பிரிச்சுட்டு அது கழிச்சு அதே ஹோல் என்வாயர்மெண்ட், ஹோல் பாலிட்டி அந்த மாதிரி வைப்பாங்க. அது கழிச்சு எல்லாமே சேர்த்து ஃபுல் மார்க் வைப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு ஸ்பேஸ் ரிவிஷனும் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த டாப்பிக்கை குட்டியாக நான் படித்தேன், அப்புறம் ஒரு பெரிய டெஸ்ட்டுக்கும் படித்தேன், அப்புறம் திருப்பி ஃபுல் மார்க்குக்கு படித்தேன் அப்படின்னு. ஸோ என் நோட்ஸே நான் வந்துட்டு ஒரு 4 to 5 times ரிவைஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மேக் ஷோர் தட் இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஸ்பேஸ் ரிவிஷன் வந்து முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் அண்ட் டிமாண்ட் ஆஃப் த எக்ஸாம். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் அன் எக்ஸாம் தான். நான் வந்துட்டு அப்போ சொன்னதான், we are not studying to become intellectuals. அப்படி இருக்கும்போது மேக் ஷோர் தட் ப்ரிலிம்ஸ் வந்து இட்ஸ் மோஸ்ட்லி ஃபேக்சுவல் பேஸ்ட். உங்களை வந்து ஃபில்டர் பண்ண பார்க்குறாங்க. லேக்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ்லேருந்து ஐ திங்க் 14,000 or some தான் வந்து மெயின்ஸ்க்கு போகிறாங்க. ஸோ இஃப் தேர் கோயிங் டு ஃபில்டர் யூ அவுட் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா முன்னாடி டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ PYQs வந்து யூஸ்வலாக ரிப்பீட் ஆகும், டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகும். இல்லை அப்படின்னா கொஸ்டினில் வந்து எலிமினேஷன் டெக்னிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஷன் நீங்கள் தப்புன்னு தெரிஞ்சாவே உங்களால் யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் தட். இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு இது ரொம்ப நியூஸில் இருக்குது, எல்லாத்துலேயும் பேசுகிறாங்க அப்படின்னா த ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் கெட்டிங் ஆஸ்க் வந்து ஹை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிஷியலாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸியர். ஸோ சின்ஸ் இட்ஸ் அன் எக்ஸாம் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் இட் தட் வே. அண்ட் தென் டேக் ஸ்ட்ராட்டஜிக் பிரேக்ஸ். இது வந்துட்டு கார்த்திகேயன் சார் எப்பயுமே சொல்லுவாங்க. இங்கே வந்து பேர்ன் அவுட் வந்துட்டு ஒரு ஹை பாசிபிலிட்டி இருக்கும். பிகாஸ் நீங்கள் டெய்லி படிக்க போகிறீங்க, 1 year படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெயின் ஆயிரும். ஸோ நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டு எனர்ஜியே இல்லாத கழிச்சு பிரேக் எடுக்கிறதுல யூஸே இல்லை. அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு பிரேக் எடுக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு எப்பயுமே சார் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ யூஸ்வலி நான் டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு சண்டே இருந்துச்சுன்னா மண்டே படிக்காமல் இருப்பேன். பட் தென் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் இப்போ ஒரு ஏப்ரல் அந்த மாதிரிலாம் வரப்போது ரொம்ப பிஸி ஆயிரும். ஸோ நான் வந்து ஹாஃப் டே படிக்காமல் இருப்பேன். அந்த மாதிரி ஏதாச்சும் பிரேக் நீங்கள் முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு பேர்ன் அவுட் வந்து இல்லாமல் இருக்கும். அண்ட் தென் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எமோஷனல் ரெசிலியன்ஸ். நான் சொன்ன மாதிரி எமோஷனல் ரெசிலியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இது வந்து ஃபிசிக்கலி எக்ஸாஸ்டிங் மட்டும் கிடையாது, மென்டலி எக்ஸாஸ்டிங் ப்ராசஸ். இப்போயே நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் 1 year படிக்க போகிறீங்க, அண்ட் எக்ஸாமும் 1 year போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது யூ ஷுட் பி மென்டலி ப்ரிப்பேர்ட். அண்ட் தென் யூ ஷுட்ன்ட் கெட் ஸ்ட்ரெஸ்ட். பிகாஸ் இந்த எக்ஸாம் வந்துட்டு ஜஸ்ட் நான் படித்தேன், அதை அப்படியே கேட்டால் நான் எழுதிட்டேன், நான் கிளியர் பண்ணிட்டேன், அந்த மாதிரி கிடையாது. நான் ஒன்று படிப்பேன், அவன் ஒன்று கேட்பான், நான் ஒன்று எழுதுவேன், அப்புறம் ரிசல்ட் ஒன்று வரும் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது யூ ஷுட் பி மென்டலி ப்ரிப்பேர்ட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு செல்வா சார் சொல்கிற மாதிரி ரெசிடிவல் நாலேஜ் தான். கிளாஸ் நோட்ஸும் சரி, கரண்ட் அஃபேர்ஸும் சரி, நியூஸ் பேப்பர்ஸ், இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் படிக்கிற சோர்சஸ் எல்லாமே ரெசிடிவல் நாலேஜ். இது எல்லாமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வச்சு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னா ப்ரிலிம்ஸே. அப்படி இருக்கும்போது யூ ஷுட் மேக் ஷோர் தட் யூ ஆர்ன்ட் ஸ்ட்ரெஸ்ட். நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸாமில் வந்து கிளியராக பார்க்க முடியும். இல்லை நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா இந்த கரெக்ட் இன்கரெக்ட் இந்த மாதிரி சிலி திங்ஸ்லாம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ மேக் ஷோர் தட் யூ ஆர் நாட் ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் எமோஷனலி ரெசிலியன்ட் த்ரூ அவுட் த ப்ராசஸ்.
அண்ட் தென் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் யோர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் அண்ட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச். இப்போ எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. என்னால் ஃபேக்சுவல் திங்ஸ் வந்து ஈஸியாக ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு, எக்ஸாம்லேயும் அதை ரெசிப்ரோகேட் பண்ண முடிஞ்சது. பட் எனக்கு வந்து இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்லாம் ஃபேர்லி நியூ சப்ஜெக்ட்ஸ், எனக்கு அது அவ்வளோ புரியல. அப்படின்ற பட்சத்தில் நான் அங்கே வந்து ஒரு பேசிக் நாலேஜ் டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஷார்ட் நோட்ஸ் மாதிரி மேக் பண்ணிக்கிட்டேன், லிமிட் பண்ணிட்டேன் என் சோர்சஸ். இதை நான் ஒழுங்காக படிச்சுட்டேன், எனக்கு போதும், எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அந்த அதர் ஹேண்ட் நான் வந்து பாலிட்டி, ஹிஸ்ட்ரிலாம் ரொம்ப நிறைய வந்து ரிவைஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் அது என்னோட ஸ்ட்ரென்த், ஐ கேன் ஒர்க் ஆன் இட். அந்த அதர் ஹேண்ட் இப்போ எக்கானமி என்வாயர்மெண்ட்டில் ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டாக தான் இருந்துச்சு. இப்போ சின்ஸ் ஐம் ஃப்ரம் எக்கனாமிக்ஸ், எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு அப்ளை. நான் அங்கே அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணல. பட் தென் எனக்கு இப்போ ஜியாகிரஃபி இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும்போது அது வந்து பிஒய்க்யூஸ் இல்லை என்சிஆர்டிஸ் அது மாதிரி somehow I balanced it. ஸோ உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, உங்கள் வீக்னஸ் என்ன, அதுக்கு என்ன அப்ரோச் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபேக்சுவலாக இருந்தால் உங்களுக்கு ரிவிஷன் தான் ஹெல்ப் ஆகும். இது ஒரு அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டாபிக் நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா அப்படின்னு வந்து செக் பண்ண பார்க்கணும். அது எப்படி பார்ப்பீங்க? புது புது கொஸ்டின்ஸாக யூ கேன் ஆஸ்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடி இல்லை இப்போ அரம்லே ஏஐ இருக்குல்ல, நீங்கள் டாபிக் போஸ்ட் பண்ணிட்டு கிவ் மீ சம் கொஸ்டின்ஸ் ஆன் தட் அப்படின்னு சொன்னால் அந்த டாபிக் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் போஸ்ட் ஆகும். ஸோ யூ வில் ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த டாபிக் எனக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நீங்கள் வந்து பிரிங்க, ஃபேக்சுவல், இதுக்கு ஸ்டாட்டிக், இது கரண்ட் அஃபேர்ஸ், இது வந்து ஒரு அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின், இது எனக்கு தெரியுது, இது எனக்கு தெரியல, இதை நான் ரிவைஸ் பண்ணக்கூடாதுன்னு அட் ஆல் டைம்ஸ் மேக் ஷுர் தட் யூ ஆர் செல்ஃப் அவேர். அப்போ வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச் நீங்கள் டெவலப் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் முன்னாடியே பிளான் த டே அஹெட் அண்ட் ஸ்டிக் டு ஸ்கெடியூல். இப்போ நீங்கள் வந்து காலையில் எந்திரிக்கும் போது மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். அப்படி இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு 1 hour வந்து அழகாக நான் இன்றைக்கி தான் பிளான் பண்ண போகிறேன்னு வேஸ்ட் பண்ணால் அது வந்து யூஸ்லெஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா முன்னாடி நைட்டே நான் பிளான் பண்ணி வச்சுருப்பேன். ஏன் ஸ்கெடியூல் எப்படின்னா ஐ யூஸ் டு ஹேவ் ஸ்லாட்ஸ். இப்போ கிளாஸ் டைம் வந்து இந்தந்த டைம் இருக்குது, இது போக எனக்கு இவ்வளோ டைம் இருக்கும்போது 2 hours ஸ்லாட்ஸ் மாதிரி நான் வச்சுப்பேன். அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த டெஸ்ட் சீரிஸ் சொன்னேன்ல, அந்த ஸ்கெடியூல் தான் நான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இப்போ டெஸ்ட் சீரிஸ்க்கு முன்னாடி இருக்கும்போது நான் எப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னா கிளாஸ் இருக்கும்ல, கிளாஸ் முடிஞ்ச உடனே அந்த கிளாஸில் கொடுத்த நோட்ஸை நான் ரிவைஸ் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அதே சப்ஜெக்ட் இருக்கும்போது அந்த 10 minutes முன்னாடியே கிளாஸ்க்கு வந்துடுவேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த முன்னாடி நான் லேர்ன் பண்ணதை ரிவைஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஹேபிட்டாகவும் ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி நான் சீக்கிரமாக வர மாதிரி அண்ட் கிளாஸில் உட்காந்து படிக்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் இங்கே பிரேக் கொடுப்பாங்க, அந்த பிரேக் அப்போலாம் யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் ரிவிஷன்ஸ் வந்து ஸ்பேஸ்டாக பண்ணும்போது உங்களுக்கு ஆஸ் அ ஹோல் அந்த ப்ராசஸும் சிம்பிளாக இருக்கும், பல்கியாக இல்லாமலும் இருக்கும், உங்களுக்கு ஞாபகமும் இருக்கும். பட் தென் டுவர்ட்ஸ் த டெஸ்ட் சீரிஸ் தான் என் ஸ்கெடியூலாக இருக்கிறதுனால ஸோ நான் வந்துட்டு அந்த வாரத்தோட ஸ்கெடியூலே எனக்கு தெரியும், இன்னைக்கு நான் இந்த சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு. அந்த சப்ஜெக்டை நான் பிரிச்சிருவேன். காலையில் வந்து நான் ஸ்டாட்டிக் படிப்பேன், ஒரு மத்தியானம் போல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்பேன், ஒரு நைட் போல் நான் வந்து மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் பிரித்து வச்சுட்டு முன்னா நாளே டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சு வந்து யூ கேன் ஜஸ்ட் ஸ்டடி. இல்லை காலையில் எந்திரிச்சு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட் ஆயிடும். ஸோ பிளான் த டே அஹெட். அண்ட் தென் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்சி அண்ட் ட்ரை டு என்ஜாய் த ப்ராசஸ். இப்போ நீங்கள் டெய்லி வந்து படிக்கும் போது ஸ்டார்டிங் எடுத்தோடனே நம்ம 16-18 hours தான் படிக்க போகிறதில்ல. ஆக்சுவலாக டுவர்ட்ஸ் எண்டுமே 16-18 hours யாரும் படிக்க போகிறதில்ல. நீங்கள் ஸ்டார்டிங் வந்து உங்களோட 4 to 5 hours ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக தான் அந்த ஹேபிட் பில்ட் பண்ண முடியும். ஸ்லோவாக பில்ட் பண்ணாதான். இப்போ எனக்குலாம் ஸ்டார்டிங் ஒரு 4 to 5 hours, அப்புறம் தான் ஒரு 6 to 8 hours. எக்ஸாம் முன்னாடி தான் வந்துட்டு நான் மேக்ஸிமம் 12 to 13 hours போயிருப்பேன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னா டெய்லி நீங்கள் படிக்கிற மாதிரி வச்சுக்கணும். அண்ட் மோர் ஓவர் ட்ரை டு என்ஜாய் த ப்ராசஸ். காலையில் எழுந்திரிக்கும் போது என்னடா இது அப்படின்னு நீங்கள் உட்காந்தா உங்களுக்கு மூடே இருக்காது. ஸோ ஜஸ்ட் ட்ரை டு பி happy that you're able to study. இதெல்லாம் கொஞ்சம் பூமர் மாதிரி இருக்கும், பட் பி எக்ஸைட்டட் அபவுட் த ப்ராசஸ். இப்போ நான் நியூஸ் பேப்பர் யூஸ்வலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி படிப்பேன். ஓகே இதெல்லாம் நியூஸ் இருக்குது அண்ட் யாராச்சும் என்கிட்ட ஏதாச்சும் டாபிக் கேட்டால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்டெலெக்சுவலாக ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி ட்ரை டு என்ஜாய் த ப்ராசஸ் அண்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் ப்ராக்டிசஸ். இந்த சப்ஜெக்ட் நான் இப்படி படிப்பேன், இன்னைக்கு இது எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், ஐயோ சயின்ஸ் அண்ட் டெக் பிடிக்காது பட் லெட்ஸ் டூ திஸ். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 whole year வந்து யூ கேன் கோ ஹெட். அண்ட் நான் சொன்ன மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது 1 year, எக்ஸாமே 1 year. ஸோ அது இருக்கும்போது நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி அண்ட் என்ஜாயிங் த ப்ராசஸ் வில் கோ அ லாங் வே. இது வந்துட்டு என்னோட ஃபியூ டிப்ஸ். நான் வந்து இன்னோவேட்டிவ் வேஸ் ஏதாச்சும் வச்சிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஃபேக்சுவலாக இருக்கும். பட் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா பாலாசர் கிளாஸ் வந்து ரொம்ப காமிக்கலாக கொண்டு போவாங்க. அந்த இன்சிடென்ட்டை கொஞ்சம் ஃபனியாக சொல்லும்போது எனக்கு ஈஸி டு ரீட்டைன் மாதிரி இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கே நான் வாய்ஸ் நோட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிப்பேன். அந்த ஹோல் கதையை வந்துட்டு சிம்பிளாக காமிக்கலாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும், இயர்ஸ் ரீட்டைன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், இல்லை அந்த இன்சிடென்ட்டை வந்து ரீகலெக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் ரேண்டமாக ஐ சிட் ஃபார் ரிவிஷன்ஸ். இப்போ திடீர்னு உட்காந்துட்டு நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியில் வந்து ஆக்ட்ஸ்லாம் இருக்கும்ல, ரெகுலேட்டிங் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு ரேண்டமாக லிஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு கேம் மாதிரியும் இருக்கும், ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். அண்ட் தென் இன்கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லைனா கூட யூ கேன் ஸ்டடி தென். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக நீங்களாக உட்காந்து இப்போ பாலிட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் என்ன அப்படின்னு லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
அண்ட் தென் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஐ யூஸ்வலி செட் அ டைமர் ஃபார் 30 minutes. அந்த டைம் செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கிளியர் பண்ணுற மாதிரி பார்ப்பேன், அந்த எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வெரி ஈஸியாக தான் இருக்கும், பிகாஸ் ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் மோஸ்ட்லி சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆன்சர் வந்து யூஸ்வலாக பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனே உங்களுக்கு ஈஸி தான். அது நீங்கள் 30 minutes டைம்குள்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சம் 1.5 மணி நேரம் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அண்ட் தென் ஐ வில் மிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் போர்ஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி 2 days in a row நான் சேம் சப்ஜெக்ட் படிச்சதில்லை. இப்போ இன்னைக்கு பாலிட்டினா நாளைக்கு ஹிஸ்ட்ரி, அண்ட் திருப்பி நெக்ஸ்ட் டே வேணால் பாலிட்டி படிப்பேன் அந்த மாதிரி. அண்ட் பாலிட்டி தான் படிக்கிறேன் அப்படின்னா ஒரே இது படிக்காமல் காலைல ஸ்டாட்டிக், மதியானம் கரண்ட் அஃபேர்ஸ், நைட் வந்து மார்க் டெஸ்ட், அந்த மாதிரி மாற்றி படிப்பேன். பிகாஸ் எனக்கு வந்து அது போர் அடிக்கிற மாதிரி ஆயிரும். உங்களுக்கும் அப்படி ஆகக்கூடாது அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் மிக்சிங் சப்ஜெக்ட்ஸ். இல்லை சில பேர் வந்து காலையில் பாலிட்டி, மதியானம் ஹிஸ்ட்ரி மாதிரி தான் படிப்பாங்க, அது கூட இஸ் a குட் வே. அண்ட் தென் யூ ஷுட் ஹேவ் பாசிவ் மீன்ஸ் ஆஃப் ஸ்டடிங். இப்போ காலையில் நம்ம மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் சொல்லுவோம், பட் ஆஃப்டர்நூன் இல்லை நைட் போல் நம்மளுக்கு டல் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா பாசிவாக படிக்க பார்ப்பேன். இப்போ வந்து ஈவினிங் யூஸ்வலாக ரஷ்து சீரிஸ் அந்த மாதிரி வீடியோஸாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அதை போட்டுட்டு படுத்துட்டே கேட்பேன், இல்லை எங்கேயாச்சும் மாடியில் வாக்கிங் பண்ணிகிட்டே நான் வந்துட்டு கேட்பேன். ஆல் இண்டியா ரேடியோலாம் அந்த மாதிரி தான். யூஸ்வலாக நான் வந்துட்டு வீட்டில் ஏதாச்சும் இப்போ டேபிள் நீட் பண்ணும்போது ரேடியோ கேட்டுகிட்டே பண்ணுறது, அந்த மாதிரி பாசிவாக ட்ரை டு ஸ்டடி. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டேட்டாவும் போயிட்டுருக்கும், உங்களுக்கு கில்ட்டியாகவும் ஃபீல் ஆகாது, பிரேக் எடுக்கிற மாதிரியும் இருக்காது, அப்பயும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் தென் பாசிவ் மீன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் சைக்காலஜிக்கலி பில்ட் ஹேபிட்ஸ். நான் அதான் சொன்னேன்னா நான் ஸ்லாட் பேசிஸில் தான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு சிட் ஃபார் 2 hours கம்ப்ளீட்டாக. ஃபர்ஸ்ட் டேவே முடியல, பட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட். அது ஏன் அப்படின்னா டெய்லி ஒரு ஹேபிட் மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். அண்ட் இப்போ நான் சொன்னேன், இந்த கிளாஸ்க்கு 10 minutes முன்னாடி வரதுமே ஒரு ஹேபிட் தான், வந்து ரிவைஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்மால் ஹேபிட்ஸ் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அண்ட் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் பில்ட் ஆகும். ஓகே நம்ம படிச்சிருக்கோம், ரிசல்ட்ஸ் நம்ம கையில் இல்லை, பட் ப்ரிப்பரேஷன் நம்ம கையில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகணும் அப்படின்னா ஸ்டார்ட் பில்டிங் ஸ்மால் ஹேபிட்ஸ். ஸோ இப்போ நான் வந்து அந்த டைம் பீரியடுக்கு என்னோட ஸ்டடி டேபிளில் நான் இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஹோல் ஸ்கெடியூலே நீங்கள் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் யூ ஷுட் மேக் எவ்ரி திங் எல்ஸ் போரிங். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாவில் வந்து 10 minutes பார்த்துட்டு திருப்பி படிக்க உட்காந்தா கண்டிப்பாக யாருக்கும் மூட் இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பிரேக் டைமுமே வந்துட்டு போரிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து யூஸ்வலி பார்த்த சீரிஸே திருப்பி பார்ப்பேன். ஸோ ஏதோ டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும். ஐ நோ லைக் இந்த சீரிஸில் எதாவது நடக்க போது, ஒரு கியூரியாசிட்டி இருக்காது. ஸோ இட் வில் பி ஈஸியர் ஃபார் மீ டு ஸ்டடி. ஸோ அந்த மாதிரி நீ ஹேவ் போரிங் ப்ராக்டிசஸ். ஸோ பிரேக் டைம்லேயுமே வந்துட்டு போரிங்காக இருக்கும், படிக்கிறதே அதுக்கு பெட்டர் அப்படின்னு தோணும். இல்லை அப்படின்னா நான் ஸ்டடி டேபிளில் வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே 10 minutes வால் அப்படியே ஸ்டேர் பண்ணுவேன். இப்படி ஸ்டேர் பண்ணுறதுக்கு படிக்கட்லேயே சேராமே நம்ம பிரெயின் ஃபிக்ஸ் ஆயிரும். அந்த மாதிரி மேக் ஷூர் யூ ஹேவ் சச் ஸ்மால் ஹேபிட்ஸ். அண்ட் தென் யூ ஷுட் மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. நான் வந்துட்டு செப்பரேட்டாக ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட்டே வச்சுட்டேன். லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஃபாலோ பண்ணல, பிகாஸ் ஃபோமா வரும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் இந்த அக்கௌண்ட்டில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா யூபிஎஸ்சி பேஜஸ் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் அதுலேயே எனக்கு பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் பிரேக் எடுக்கிறதுக்கு நான் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலுமே எனக்கு பிஒய்க்யூஸ் தான் வரும். ஸோ நான் சம்பவம் அதை ஆன்சர் பண்ணுற மாதிரியே வச்சுக்கிட்டேன். அது இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், பிகாஸ் நம்ம உட்காந்து சால்வ் பண்ணுறதை விட நம்ம வந்து கொஸ்டின் பார்ப்போம், கமெண்ட்ஸில் ஆன்சர் கரெக்டானா ஓகே கரெக்ட் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். ஸோ சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இதில் பண்ணுறதுக்கு நம்ம படிக்கவே போயிடலாமேடா அப்படின்னு இருக்கும். ஸோ சோஷியல் மீடியாவுமே உங்களோட பெஸ்ட் அட்வான்டேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதை அண்டர்ஸ்டாண்ட் த டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின். அட் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் குவாலிஃபைங் நேச்சர். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேக்ட்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணணும்னு பார்க்கணும், கட் ஆஃப் கிராஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கணும், அந்த மாதிரி ஸ்டடி ஃபார் த எக்ஸாம். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து பிஒய்க்யூஸ் தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ட்ரெண்ட் ஆஃப் த பேப்பர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. யூ கான்ட் ப்ரெடிக்ட் த நெக்ஸ்ட் திங், பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹஸ் ஆல்ரெடி ஹேப்பன். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர் ஆஃப் த பேப்பர். இது வந்து என்னோட ஃபியூ நோட்ஸ். ஸோ இந்த மாதிரி கலராக எடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பண்ணும்போது ஜாலியாக இருந்துச்சு, ரிவைஸ் பண்ணும்போது ஜாலியாக இருந்தது. இட் இஸ் அ வெரி சில்லி ப்ராக்டிஸ், பட் எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி இதனால எனக்கு இப்போ வரைக்குமே இது ரீகலெக்ட் பண்ண முடியுது. அண்ட் தென் நான் வந்து இம்பார்ட்டன்ட் செஷன்ஸ்லாம் இந்த மாதிரி டேப்லெட் காலமில் போட்டிருக்கும் போது எக்ஸாம் அப்போ எனக்கு ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஓகே இதுதான் கேட்குறாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பூனா பேக்லாம் வந்துட்டு கொஸ்டின்லேயே 2025 பேப்பர்லேயே வந்துருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுமே ஜாலியாக ஆக்க பாருங்கள். இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக். நான் சொன்ன மாதிரி எனக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, பட் டிசீசஸ் அண்ட் நியூஸ்ன்னு வரும்போது நான் ஓனாக டேப்லர் காலம் போட்டுக்கிட்டேன். ஜஸ்ட் அந்த சயின்ஸ் பேஜில் வர டிசீசஸ், அதோட பேத்தோஜன், அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த வேக்சின், அதோட ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது நானாக கிரியேட் பண்ண டேபிள். ஸோ இது வந்துட்டு நான் ஆட் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு, அது படிக்கிறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருந்தது. ஜஸ்ட் பிகாஸ் ஐ டோன்ட் லைக் திஸ் சப்ஜெக்ட் ஐ டிட் திஸ். அண்ட் தென் இது வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ் கழிச்சு சார் சொன்ன மாதிரி 30 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இப்போ இங்கே அடாப்டிவ் டிஃபென்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னா வேறு என்னெல்லாம் படிக்கணும், அதில் இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு சார் சொல்கிறத நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ சிஓபிலாம் வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ். அது கழிச்சு இவி வந்துட்டு வாஸ் ஆல்வேஸ் இன் நியூஸ். நான் ஃபுல்லாக இன்டர்வியூ போகிற வரைக்குமே அதை நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்டர் டெஸ்ட் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் இப்படி எழுதி வச்சுட்டு இந்த 30 டாபிக்ஸ் நீங்கள் படித்தாலுமே ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுவீங்க, அப்போ எவ்வளோ டாபிக்ஸ் உங்களுக்கு கவர் ஆகுது நீங்கள் பார்த்துக்கோங்க. சி சார்
சிசாட் வந்துட்டு நான் ஒரு அக்டோபர் நவம்பர் போல் இங்கே கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு எவ்ரி அதர் டே கிளாஸ் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த கிளாஸ் இல்லாத அன்னைக்கு கிளாஸில் போட்ட சம்ஸை திருப்பி போட்டு பார்ப்பேன். இது வந்து நான் மோஸ்ட்லி அந்த 2:30 to 4:30 டைம்லேயே பண்ணுவேன். அப்போ தான் ஆஃப்டர்நூன்னாவே ஓகே சிசாட் அப்படின்னு உங்களுக்கு மைண்ட் செட் வந்து கிரியேட் ஆகும். இது கழிச்சு நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, பிவைக்யூஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். இங்கே ஆரம்பமே வந்து புக் கொடுப்பாங்க பிவைக்யூ. ஸோ அந்த புக் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் தெரியாத கொஸ்டினில் தப்பு பண்ணுற கொஸ்டின் வந்துட்டு நான் மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த ஐ கோ பேக் டு த சேம் கொஸ்டின்ஸ். பிகாஸ் தெரிஞ்சதை திருப்பி திருப்பி போட்டு யூஸ் இல்லை, தெரியாதது இல்லை தப்பு பண்ணது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ சிசாட்டுக்கு நான் அப்படி பண்ணியிருந்தேன். அண்ட் தென் ஸ்டிக் டு த டைமிங். ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஃபஸ்ட்டு 1 hour வந்துட்டு மேத்ஸ் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுறதும் 30 minutes நான் வந்து ஆர்சி போவேன். அண்ட் தென் திருப்பி ஐ கோ பேக் டு த கொஸ்டின்ஸ் தட் ஐ மிஸ்ட் ப்ரீவியஸாக. ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு 2 hours கவர் ஆன மாதிரியும் இருக்கும், ஆர்சியும் 30 minutes முடிச்ச மாதிரியும் இருக்கும், ஆப்டிடியூட் லாஜிக்கல் ரீசனிங்க்கு நிறைய டைம் இருந்த மாதிரியும் இருக்கும். அண்ட் தென் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் கீ பிகாஸ் இட் இஸ் அ குவாலிஃபைங் பேப்பர். உங்களுக்கு 66 marks வந்தால் போதும். நீங்கள் சேஃபர் சைடில் இருக்கணும் அப்படின்னா 80 questions யூஸ்வலி அட்டென்ட் 60 to 65. அதில் வந்து உங்களுக்கு ஒரு 30 questions ஆர்சிலே போயிடுது. இது போக உங்களுக்கு ஆப்டிடியூட் லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும். அதில் கண்டிப்பாக ஒரு 2 or 3 questions பிவைக்யூஸ்லாம் மாட்டும். அண்ட் ஃபியூ questions உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிலர் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் அதில் பார்த்துக்கணும். அண்ட் ஒரு கொஸ்டினுக்கு 1 minute மேலே ஸ்பெண்ட் பண்ணுற பார்க்காதீங்க. பிகாஸ் இப்போ ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணும்போது யூ ஹேவ் அன் ஐடியா இது வந்து ஆன்சர் வரும் இல்லை வராது அப்படின்னு. 1 minute மேலே ஆன்சர் வரும்னு நினச்சா யூ கேன் இன்வெஸ்ட். இல்லை வரல அப்படின்னா அந்த கொஸ்டின் விட்டுருங்க, இல்லை மார்க் பண்ணிவிட்டு யூ கேன் கோ பேக் டு இட் லேட்டர். பிகாஸ் இது வந்து ஒரு குவாலிஃபைங் பேப்பர். அது சொன்ன மாதிரி 66 marks தான் உங்களோட எய்ம். அது நீங்கள் கிராஸ் பண்ணிட்டா சேஃபர் சைடில் இருக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி மேக் ஷோர் தட் அது அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ். இது வந்து 2025 பேப்பர்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் யுவர் கொஸ்டின்ஸ். நான் சொன்ன மாதிரி 100 questionஸுமே நம்ம அட்டென்ட் பண்ண போகிறது கிடையாது. கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஃபியூ கொஸ்டின்ஸ் தெரியாது. பட் நான் சொன்ன மாதிரி 40 questions நம்ம கையில் இருக்கணும். அந்த 40 கண்டிப்பாக ஸ்டாட்டிக் ஆல்ரெடி படித்தது, டெஸ்ட் சீரிஸ் ரிஃப்ளெக்ஷன், பிவைக்யூஸ்லாம் மாட்டோம். மிச்ச 40 தான் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எலிமினேஷனில் வேறு டெக்னிக்ஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ மேக் ஷோர் தட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வைஸாக சூஸ் பண்ணுறீங்கன்னு. அண்ட் நான் 3 விதமாக கொஸ்டின்ஸை பிரிப்பேன். இது எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியாது, இதை நான் ரீட் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டைம் ஃபோக்கஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு எலிமினேஷன் ஏதாச்சும் ஒரு டெக்னிக் இருக்குது அப்படின்னா ஐ கேன் டூ இட் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நான் 3ஆக பிரிச்சுப்பேன். தெரிஞ்ச கொஸ்டினுக்கு உடனே நான் ஆன்சர் வந்து ஷேட் பண்ணிடுவேன், அதில் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு நான் ரவுண்டு போட்டு வச்சுருவேன். இந்த கொஸ்டின் உனக்கு தெரியாது, இது விட்டுரு அப்படின்னு. ஸோ டவுட்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் நான் வந்து 2 ஸ்லாஷ் மாதிரி அந்த கொஸ்டின் பக்கத்தில் போட்டு வச்சுருப்பேன். அது கழிச்சு மேக் ஷோர் யூ ஆன்சர் த ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த கொஸ்டின் த ஃபவுண்டர் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வந்து பெரியார். அது கழிச்சு இதெல்லாம் கிளாஸ் நோட்ஸ்லேருந்தே வந்திருந்தது, ஹிஸ்ட்ரியோட கிளாஸ் நோட்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸி, மோர் தென் 30 seconds ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ நான் இதை பார்த்தோன்னே அப்படியே ஆன்சர் பண்ணிட்டேன். இது வந்து எக்கானமியில் இது கிளாஸ் நோட்ஸ்லேயே வந்துட்டு இதோட ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டினுமே டைரக்ட் கொஸ்டின் தான். நீங்கள் கிளாஸ் நோட்ஸ் ஒழுங்காக படிச்சிருந்தாவே இது நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அதே மாதிரி இதுவுமே ஹிஸ்ட்ரியிலேருந்து வந்தது. இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக இருந்தாலும் ரொம்ப டேரெக்டாக இருந்த கொஸ்டின்ஸ் தான். இது எல்லாமே நான் கிளாஸ் நோட்ஸ்லேருந்து அட்டென்ட் பண்ணது. ஸோ வந்து ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸில் இப்போ நான் 30 seconds ஈச் அப்படின்னு வைக்கும்போது எனக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகுது ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு கீயே என்ன, மேக் ஷோர் தட் யூ ஹேவ் லிமிடெட் சோர்சஸ், அன்லிமிட்டட் ரிவிஷன்ஸ், ஸ்பேஸ் ரிவிஷன்ஸ், அண்ட் அதை வந்து ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் ஆன் கீவேர்ட்ஸ். இப்போ கொஸ்டின்ஸில் வந்துட்டு நீங்கள் பிவைக்யூஸ் பார்க்கும்போதே உங்களால் கொஸ்டின்ஸை பிரிக்க முடியும். இது டைரக்ட் கொஸ்டின்ஸ், இது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட், இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட். இல்லை இங்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த கீவேர்ட்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எலிமினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினில் வந்துட்டு பாருங்கள், கீவேர்டு வந்து ஆல் அப்படின்னு கொடுக்குறான். கண்டிப்பாக ஆல் அப்படின்னு சொன்னால் அது நடக்கவே சான்ஸ் இல்லை. ஸோ நன் தான் ஆன்சர். இது வந்து ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கீவேர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இங்கே கீவேர்டு வந்து சம். ஸோ இந்த சம் அப்படின்றத வச்சு நீங்கள் ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே வந்து நோ, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாவே யூ கேன் கோ ஃபார் த ஆன்சர். ஸோ இது வந்துட்டு நீங்கள் கிளாஸ்லேயே வந்துட்டு ஆஃப்டர் எவ்ரி கிளாஸ் யூஸ்வலாக இந்த மாதிரி என்வாயர்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸாக கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பிவைக்யூஸில் இருக்கும், இல்லை டெஸ்ட் சீரீஸில் இருக்கும். ஸோ நீங்கள் கீவேர்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த ஹோல் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு இந்த நாட் கரெக்ட் நான் பார்க்கல அப்படின்னா என்னோட ஆன்சரே வேஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபோக்கஸ் ஆன் த டேர்ம், அவன் கரெக்ட் கேட்குறானா நாட் கரெக்ட் கேட்குறானா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணணும். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்துட்டு இதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். இட் வில் ப்ரொவைட் பெனிஃபிட்ஸ் ஒன்லி இன் ஏவியேஷன் பட் நாட் இன் எனி அதர் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஜிபிஎஸ் வந்து ஏன் ஏவியேஷனுக்கு மட்டும் யூஸ் ஆகும், நம்ம காரில் கூட யூஸ் பண்ணுறோன்றது காமன் சென்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆப்ஷன் 3 நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் 2 கரெக்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் டி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு இது தெரியலனா கூட நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் 3 எலிமினேட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து 4லேருந்து 2 ஆப்ஷன் போயிடுது, 50-50 தான்.
ஸோ யூ வில் ஹேவ் அ பெட்டர் சான்ஸ் ஆஃப் ஆன்சரிங் த கொஸ்டின் கரெக்ட்லி. ஸோ இந்த மாதிரி மேக் ஷோர் தட் யூ கோ ஃபார் த டேர்ம்ஸ் இன் த கொஸ்டின். இது வந்து எலிமினேஷன் தான். இப்போ எனக்கு 5th ஆப்ஷன் தப்புன்னு தெரியும். ஸோ 2 ஆன்சர் வந்து நான் எலிமினேட் பண்ணிட்டேன். மிச்ச 2ல் வந்து ஐ நோ ஃபர்ஸ்ட் 2 இஸ் கரெக்ட். அப்போ வந்துட்டு ஏ. இப்போ இந்த வந்து ஹோல் பாயிண்ட் எனக்கு தெரியுமானா தெரியல. பட் தென் ஐ யூஸ் எலிமினேஷன் அண்ட் ஐ மேட் ஷோர் தட் எனக்கு அதில் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருக்கு. ஸோ என்னால் ஆன்சர் வந்து அரைவ் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஆப்ஷன் 3 தப்புன்னு நான் போட்டுட்டேன். அப்போ 3 ஆப்ஷனுமே போயிட்டு எனக்கு ஏ வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி 40 கொஸ்டின்ஸ் நம்ம கையில் இருக்கும். 40 வந்து ஏதாச்சும் ட்ரிக் யூஸ் பண்ணி பண்ணுவோம்ல, இது ஒரு ட்ரிக் அதில். அண்ட் தென் இங்கேயுமே அதே தான். செகண்ட் ஆப்ஷன் தப்புன்னு தெரிஞ்சோடனே மித்த எல்லாமே போயிடுச்சு. சி தான் ஆன்சர். ஸோ மேக் ஷோர் தட் நீங்கள் கொஸ்டின்ஸ்லேருந்தே ஆன்சர் எடுக்க பாருங்கள். அது கழிச்சு பிஒய்க்யூஸ் இல்லை டெஸ்ட் சீரீஸ்லேருந்து நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். அது வந்துட்டு நீங்கள் ரிப்பீட்டடாக அதையுமே ரிவைஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸாம் அன்னைக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இந்த கொஸ்டின் வந்துட்டு எக்ஸாம் அன்னைக்கு நான் யோசிச்சிட்டே இருந்தேன், இது எங்கேயோ நான் பார்த்துருக்கேன். அது வந்து பிஒய்க்யூ தான். ஐ திங்க் 2023 பேப்பர் இஃப் ஐம் நாட் ராங். ஸோ எனக்கு ஈஸியாக இருந்துச்சு இந்த கொஸ்டின். இப்போ வந்து இந்த ஃபுல் ஆப்ஷன்ஸ் எனக்கு தெரியாது, பட் அந்த வேர்டுக்கு வந்து வீல்னு இருந்தது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு வார்த்தை வச்சு தான் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணேன். அந்த மாதிரி பிஒய்க்யூஸ் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் இது வந்துட்டு நேச்சர் ரிசர்வேஷன் லா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். இது ரொம்ப நீங்கள் யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இங்கே டெஸ்ட் சீரியஸில் வந்துட்டு இந்த ஸ்கீம் பற்றி ஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு, ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ என்னன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு தெரியும், பட் தேர்ட் ஆப்ஷன் தான் எனக்கு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு, இது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இது வந்து ஒரு ப்ராபபிள் ஃபேக்டர் தான். ஸோ 3 lakh ஸ்கில் மேன் பவர் வந்துட்டு சம்திங் தட் கேன் பி கிரியேட்டட். இப்போ அது வந்து 30 lakhs இல்லை 3 crores அந்த மாதிரி போகும்போது ரொம்ப அப்சர்டான நம்பராக இருந்தால் யூ கேன் திங்க். பட் இது வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்ததுனால ஐ வென்ட் ஃபார் இட். இப்போ இது வந்துட்டு நான் மார்க் பண்ண மாதிரி டவுட்டான கொஸ்டின் தான். ஸோ எனக்கு வந்து டவுட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு, இது ஷோராக இல்லை. பட் தென் ஓகே இது ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுனால ஐ கோ ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வந்துட்டு இந்த ஆப்ஷன் தான் நான் கொடுத்துருந்தேன். இட் வாஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பிரிக்ஸ் சமிட். இது வந்துட்டு இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது. ஃபுல் நோட்ஸ் கிளாஸ்லேயே கொடுத்துருந்தாங்க, நானும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் எனக்கு கரெக்டுன்னு தெரியும். ஆனால் எனக்கு வந்து தேர்ட் ஒன்றும் கரெக்ட் மாதிரியே இருந்தது. பட் அப்பேரண்ட்லி இது வந்து மல்டி கல்ச்சுரலிசம் மட்டும் தப்பு போல, ஒரு டேர்மில் தான் ட்விஸ்ட் வச்சிருக்கான். பட் எனக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் கரெக்டுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் இது ஒன்று தான் ஆப்ஷனால இது ஒன்று தான் போனேன். பட் ஸ்டில் நான் சொன்ன மாதிரி இது டவுட்ஃபுல்லாக தான் வச்சிருந்தேன், ஷாராக இல்லை. பட் தென் ஓகே இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கரெக்ட். இந்த இதில் எனக்கு என்னன்னு தெரியல, அது கரெக்டாக தப்பான ஐடியா இல்லை, அது ஆப்ஷன் இல்லாததுனால ஐ வாஸ் ஏபிள் டு ஆன்சர் இட். அண்ட் இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். இது கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க செல்வா சார். ஸோ அதனால இதெல்லாம் அப்படியே டேரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். நான் மார்க்கே பண்ணல பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ்னாலுமே. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட கிளாஸ் நோட்ஸ் இங்கே கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண சோர்ஸஸே நீங்கள் ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் அன்னைக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஜென்ரலாக யூ ஷுட் கீப் இன் மைண்ட் பிகாஸ் ஐ டோல்ட் யூ திஸ் இஸ் அ வெரி எக்ஸாஸ்டிங் ப்ராசஸ்னால கண்டிப்பாக ஃபியூ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பர்சன் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தேவை. நான் வந்து 2 days சூப்பராக படித்தேன், 3rd day படிக்கவே இல்லை, 4th day கொஞ்சம் படித்தேன் அப்படின்னா செட் ஆகாது. பட் நான் ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபியூ ஹவர்ஸ் படித்தேன், செகண்ட் டே வந்து 1 hour இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இருந்தால் தான் உங்களால் இந்த எக்ஸாம் வந்து படிக்கவே முடியும். ஸோ நீங்கள் படித்தா தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும், அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் அட்டெம்ப்டே பண்ணுவீங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன், கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க, கரெக்டாக ஏப்ரல் இல்லை மே மந்த் வந்து எக்ஸாம் அட்டென்ட் பண்ணலன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா டெய்லி நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் தென் இங்கே வந்து ரிப்பீட்டட் செட்பேக்ஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட் பிகாஸ் நான் நல்லா படித்தேன் அப்போ நிறைய மார்க் வரும், அப்போ நான் பாஸ் பண்ணிடுவேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்லா படித்த சப்ஜெக்டில் மார்க் வராது, படிக்காமல் போகிற டெஸ்ட்டில் மார்க் வரும், இல்லை ஒரு டெஸ்ட்டில் நல்லா வரும், நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் ரொம்ப கம்மியாயிரும். அந்த மாதிரி ஒரு செட்பேக் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ரிவைஸ் பண்ணியிருப்போம் ஆனால் மறந்துடும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நார்மல் இந்த எக்ஸாமில், அதனால் நீங்கள் மைண்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அன்சர்டனிட்டி. நான் சொன்ன மாதிரி இது யூ இன் யூபிஎஸ்சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அன்சர்டனிட்டி. எப்படி கேட்பான்னு தெரியாது, என்ன கேட்பான்னு தெரியாது, அது அப்படி கேட்டாலுமே நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு தான் இருக்குது. ஸோ செல்வா சார் சொல்கிற மாதிரி நம்ம என்ன படித்தாலுமே அது ரெசிடியூவல் நாலேஜ் தான். உங்களுக்கு கொடுக்க போகிற கொஸ்டினை அந்த 2 hours நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு, அதே கொஸ்டினை நீங்கள் வீட்டுக்கு வந்து கூட கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம், பட் அந்த 2 hours நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த அன்சர்டனிட்டியை நீங்கள் வந்து டீல் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு காம்படிஷன் அண்ட் கம்பேரிசன். திஸ் இஸ் வெரி நார்மல், நம்ம ஸ்கூல் காலேஜ்லேயே பண்ணுறது தான். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுவோம், கிளியர் பண்ணவங்களோட கம்பேர் பண்ணுவோம், ரேண்டமாக யூடியூப்பில் பார்க்குற பீப்புளோட கம்பேர் பண்ணுவோம், இல்லை நம்ம நான் யூபிஎஸ்சி பீப்புளோடையும் கம்பேர் பண்ணுவோம், அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க கரியர் எப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இது வந்து அன்ஹெல்தியாக போகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அண்ட் ஃபைனலி ஐசோலேஷன். இப்போ நீங்கள் லாங் ஹவர்ஸ்க்கு படிக்க போகிறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் வெளியே போயிட்டுலாம் எதுவும் பண்ண மாட்டோம், வில் கெட் ஐசோலேட்டட். எல்லாரும் ஒரு பர்த்டே பார்ட்டிஸ் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது நம்ம போக மாட்டோம். அண்ட் நம்மளோட சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ஸ்மால் ஆயிடுவாங்க. யூஸ்வலாக இட் வில் கெட் ரீட்டைன் டு யூபிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி. ஸோ ஐசோலேஷன் இஸ் ஆல்சோ வெரி ரியல். பட் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஹேவிங் அ ரியலிஸ்டிக் பிளான். ஸோ இப்போ நான் வந்துட்டு எடுத்தோடனே 14 hours படிப்பேன், அன்ரியலிஸ்டிக்காக பிளான் போட்டு
அதை பண்ணாமல் அதுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்மால் ஹேபிட்ஸ்னாலுமே ஸ்டார்ட் பில்டிங் அ ரியலிஸ்டிக் பிளான். ஸோ நான் சொன்ன மாதிரி யூ கேன் ஒர்க் ஆன் ஸ்லாட் பேசிஸ், ஹேவ் ஸ்மால் ஹேபிட்ஸ், ஸ்பேஸ் ரிவிஷன்ஸ், இந்த மாதிரி ரியலிஸ்டிக் பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு கவர். உங்கள் டு டூ லிஸ்ட்டே வந்துட்டு டூவபிளாக இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் டிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு யூ ஷுட் நார்மலைஸ் செட் பேக்ஸ் அண்ட் அன்ஈவன் ப்ராக்ரஸ். நான் சொன்ன மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் எப்பயுமே இப்படி டயக்னலாக இருக்காது, இப்படி தான் இருக்கும். ஐ ஸ்டில் ரிமெம்பர் எனக்கு வந்துட்டு எக்ஸாமுக்கு ஒரு 2-3 months முன்னாடி ஹிஸ்ட்ரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் தென் அதில் ஏதோ 30 marks சம்திங் தான் வாங்கியிருப்பேன், ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். பட் தென் நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்துட்டு ஐ வாஸ் ஏபிள் டு கெட் மோர் மார்க்ஸ். ஸோ மார்க்ஸ் டஸ் நாட் டிஃபைன் யூ. அந்த அன்ஈவன் ப்ராக்ரஸ்னாலுமே அதில் என்னெல்லாம் நீங்கள் நியூவாக லேர்ன் பண்ணிங்கன்றது தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் செட்பேக்ஸ் வந்து ரொம்ப நார்மல் தான். இன்னைக்கு நல்லா படிச்சிருப்பேன், நாளைக்கு நல்லா படிக்க மாட்டேனாலுமே am I studying, am I going to the table even though I'm not in the mood அப்படின்னா it will define you as a person. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிரேக்ஸ். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பேர்ன் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரேக்ஸ் எடுக்க பாருங்க. பிகாஸ் பேர்ன் அவுட் கழிச்சு நீங்கள் பிரேக் எடுத்தாலும் ஒன்று தான், எடுக்காட்டினாலும் ஒன்று தான். ஸோ நீங்கள் வந்து யூஸ்வலாகவே ஒரு ஹாஃப் டே இல்லை 1 or 2 hours வெளியே போகிறது, வேறு நான் யூபிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ரியலிஸ்டிக்கான ஹாபிஸ் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லிமிட் அன்ஹெல்தி காம்படிஷன். இது வந்துட்டு நாட் ஓன்லி வித் அதர்ஸ் பட் வித் யோர் செல்ஃப் ஆல்சோ. உங்கள் பாஸ்ட் செல்ஃபோடையும் அவரை நீங்கள் கம்பேர் பண்ணி அன்ஹெல்தியாக வச்சுக்கக்கூடாது. ஆம் ஐ டூயிங் பெட்டர், ஹவ் ஐ டன் மோர், அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்களே ஒழிய ரொம்ப அன்ஹெல்தியாக டோன்ட் கீப் இட். அண்ட் நீங்கள் வந்து யூஸ்வலாக கிளாஸில் வந்துட்டு இருக்கும்போது அந்த ரேங்க் லிஸ்ட்லாம் போடுவாங்க ஆஃப்டர் எவ்ரி டெஸ்ட். அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும், நம்ம பேர் அப்படி கீழே இருக்கும், ஃபஸ்ட்டு வராதா, ஃபஸ்ட் 50ல் வராதா அப்படிலாம் இருக்கும். பட் ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு குவாலிஃபைங் பேப்பர் தான். வெதர் யூர் இன் ஆர் அவுட், மெயின்ஸில் கூட நீங்கள் ரேங்க் மார்க் அப்படிலாம் ஃபீல் பண்ணலாம். பட் ப்ரிலிம்ஸ் வந்து குவாலிஃபைங் தான். ஸோ இங்கேயே வந்து டோன்ட் லூஸ் ஹோப். பிகாஸ் லேக்ஸ் ஆஃப் கேண்டிடேட் அப்ளை பண்ணுற ஒரு எக்ஸாமில் ஃபியூ thousands தான் செலக்ட் ஆக போகிறாங்க. ஃபோக்கஸ் வந்து எக்ஸாம், உங்கள் ரேங்க்கோ உங்கள் மார்க்கோ இல்லை, கட் ஆஃப் கிளியர் ஆதா, சேஃபர் சைடில் இருக்கோமா அப்படி மட்டும் நீங்கள் பாருங்கள். அண்ட் தென் யூ ஷுட் ஹேவ் ஹேபிட்ஸ். ஏன் அப்படின்னா இட் வில் பில்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இப்போ எனக்கு வந்துட்டு எக்ஸாம் கழிச்சு நான் கிளியர் பண்ண வேணா இல்லையான்னு தெரியாது. பட் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் தட் ஐ டிட் மை பெஸ்ட். நான் வந்து என்னோட 100% கொடுத்தேன். ஸோ ரிசல்ட் என்ன வருதோ அது என் கையில் கிடையாது. இட் இஸ் நாட் சம்திங் தட் ஐ கேன் கண்ட்ரோல். பட் தென் நான் கண்ட்ரோல் பண்ண விஷயத்த நான் சாட்டிஸ்ஃபேக்டரியாக பண்ணிட்டேன். அதனால எனக்கு வந்துட்டு எதுவும் ஃபீலிங்ஸோ ரிக்ரெட்ஸோ எதுவுமே இல்லை. ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் இன் மை ப்ரிப்பரேஷன். ரிசல்ட் வருதோ வரலையோ, பிளான் பி நம்ம கண்டிப்பாக ஒன்று வச்சுருப்போம். பட் தென் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும் அப்படின்னா உங்கள் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் வந்து ஹேபிட்ஸோ கன்சிஸ்டன்சியோ ரெசிலியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ பில்ட் ஹேபிட்ஸ் டு மேக் ஷூர் தட் யூ ஆர் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன் யுவர் ப்ரிப்பரேஷன். And then you should have a support system. நான் சொன்ன மாதிரி it is important to have your support of the family and friends and non-UPSC ஃப்ரெண்ட்ஸும் வச்சுக்க பாருங்க. பிகாஸ் யூபிஎஸ்சி பீப்புள் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்ட்ரகிள்ஸ். இப்போ நான் வந்து காலைல நியூஸ் பேப்பர் படித்தேன், எனக்கு இது புரியல அப்படின்னு நீங்கள் non-UPSC ஃப்ரெண்ட்ஸ்ட்டு போய் பேசினா உங்களுக்கு யூஸ் இல்லை. பட் அட் ஆல் பாயிண்ட்ஸ் யூபிஎஸ்சி அந்த சர்க்கிள்குள்ளேயே சுற்றினா இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி சஃபகேட்டிங்காக இருக்கும். ஸோ ஹேவ் non-UPSC ஃப்ரெண்ட்ஸ், கோ அவுட், என்ஜாய், ஹேவ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். இப்போ என்னோட சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னா எங்கள் அம்மா தான். அட் ஆல் பாயிண்ட்ஸ் அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எப்படின்னா நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா படிக்க அப்படின்னா, இல்லை அப்பாஸ் நான் போனால் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பஃபே தருவாங்க அப்படின்னு வீடியோலாம் அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபனி வேலை இருந்தாலுமே someone is there to motivate you. நீங்கள் வந்து ஐசோலேட்டடாக இருக்கும் போதுமே இஃப் யூ ஹேவ் சச் சப்போர்ட் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என் தம்பி, அண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி மோட்டிவேட்டிங்காக பேசுவாங்க. அப்படி இல்லைனாலுமே யூ கேன் கம் டு த அகாடமி. எங்கள் ஃபேக்கல்ட்டியுமே எல்லாருமே ரொம்ப ஸ்வீட். நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு ரொம்ப சின்ன டவுட் இல்லை ரொம்ப சில்லியாக இருந்தாலுமே அவங்க வந்து உங்களை இதெல்லாம் ஏன் கேட்குற அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டே இருக்காது. நீங்கள் என்ன டவுட் கேட்டாலுமே அவங்க தேர் ஓப்பன் டு ஆன்சர். அண்ட் அட் ஆல் பாயிண்ட்ஸ் அகாடமிக்கில் இல்லாமல்னாலுமே தே ஆர் ரெடி டு ஹெல்ப். எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, நான் இவ்வளோ படித்த எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னாலுமே தே வில் கைட் யூ. ஸோ அட் ஆல் பாயிண்ட்ஸ் ஹேவ் அ சப்போர்ட் சிஸ்டம். டோன்ட் ஐசோலேட் யுவர் செல்ஃப் கம்ப்ளீட்லி. ஸோ யா, இதுதான் ப்ரிலிம்ஸ்க்கு நான் பண்ண விஷயம். ஐ ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல். அண்ட் இஃப் எனி டவுட்ஸ்னா ப்ளீஸ் டூ ஆஸ்க் மீ. நீங்களாம் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்களா? கிளாஸஸ் போயிட்டுருக்கா? யூஸ்வலாக எவ்வளோ நேரம்? ஓகே, அப்போ அது கழிச்சு டைம் கம்மியாக இருக்கும். நியூஸ் பேப்பருக்கு எப்படியும் எவ்வளோ நேரம்? 2 hours எடுக்குமா ஸ்டார்டிங்கில்? ஸோ அதிலே ஹாஃப் டே போயிடும். ஸோ நீங்கள் அந்த கிளாஸ் வந்துட்டு குட்டி குட்டியாக இருக்கிறத அப்போவே ரிவைஸ் பண்ணிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So good morning all. Okay, if you have any doubts you can ask. She will address and ask it out one by one in patient manner. First of all, congratulations. Thank you. டவுட் வந்து இந்த PYQs எப்படி எடுத்துட்டு போறது டீச்சர்ஸ் பண்ணீங்களா? And then ஃபுல்லா இந்த மாசத்துக்கு ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்க்கு எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம்?
ஓகே, நான் வந்து இங்கே யூஸ்வலாக பல்காக டாபிக்ஸ் முடிக்கும் போது கிளாஸ்லேயே எங்களுக்கு போட்டு காமிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்வாயர்மெண்ட்டில் எக்காலஜிலாம் முடிஞ்ச உடனேவே மேமே போட்டு காமிச்சாங்க ஒரு பிபிடியில், இதெல்லாம் பிவைக்யூஸ் அப்படி சொல்லிட்டுன்னு. ஸோ ஐதர் யூ கேன் ஃபாலோ தட், இல்லை தனியாக நம்மளே வந்து 25 இயர்ஸ் கம்பைலேஷன்லாம் வாங்கியிருப்போம்ல, அந்த மாதிரி இதில் நீங்கள் படித்த டாபிக்ஸில் வர கொஸ்டின்ஸ் வந்து ரிலேட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் டே 1 ஆஃப் ப்ரிப்பரேஷன்லேயே நீங்கள் பிவைக்யூஸ் வந்து சும்மா அட்லீஸ்ட் கோ த்ரூ இட். நீங்கள் அதை ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் இப்படி தான் கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு எப்படி படிக்கணும்னு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ இன்னைக்கு கிளாஸ் முடியுது, இன்னைக்கு கிளாஸில் ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நெட்டில் போயிட்டு சாட் ஜிபிடியோ இங்கே ஆரம் ஏஐலேயே வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து பிவைக்யூஸ்ன்னு கேட்டால் அதிலே லிஸ்ட் வந்துடும். ஸோ யூ கேன் ட்ரை டு ஆன்சர் இட். ஸோ இன்றைக்கி படித்ததையே நீங்கள் வந்துட்டு கொஸ்டின் தான் நீங்கள் அட்டென்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஐட் சஜஸ்ட் கோ ஃப்ரம் டே 1. அண்ட் கண்டிப்பாக டெஸ்ட் அப்போ நான் படிக்கும்போது முன்னாலே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அந்த டெஸ்ட் டாபிக்ஸில் உள்ள எல்லா பிவைக்யூமே. அது எல்லாமே ஐ யூஸ் டு கோ த்ரூ இட். ஸோ நான் வந்துட்டு ஒரு டிசம்பர் ஜான் போலேயே பிவைக்யூஸ் ஐ வாஸ் டன் வித் இட். ஸோ ஃபுல்லாக நான் படிச்சிருந்தேன், பட் அது ரிப்பீட்டடாக நான் வந்துட்டு ஃபெப்ரவரி மார்ச்சில் போட தான் எனக்கு வந்து மே அன்றைக்கி ரிஃப்ளெக்ட் ஆச்சு, அந்த அரகட்டா சொன்னேன்ல அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு டே 1லேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. செலக்டிவாக பண்ணுங்கள். இன்றைக்கி படித்த டாப்பிக்கில் உள்ள பிவைக்யூஸ் பார்த்தாவே போதும். ஒரு டிசம்பர் ஜான் போல் ஃபுல் சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் போகலாம். Ma'am, good afternoon. First of all, as he said, congratulations. Thank you. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். பிகாஸ் நாங்களும் அந்த மாதிரி ஒரு நாள் அந்த யா சேம், நானும் அங்கேருந்து இங்கே வரும்போது இட் ஃபீல்ஸ் வெரி சர்ரியல். Hopefully soon. எல்லாரும் மேம், சின்ஸ் நம்மளோட அறமே they follow PCM தான், prelims come base. நீங்க 1.5 வருஷம் போல தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. You would have taken like 2 years. என்ன டவுட்னா, இப்போ நீங்க prelims பண்ணும்போது did you integrate mains answer writing? Because நீங்க மெயின்ஸ்க்கும் தான் படிச்சீங்கன்னு சொன்னீங்க, பட் ஆனா மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் prelims is only qualifying, as you said. ஆனா மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ இஸ் வாட் டிசைட்ஸ் your rank. So how did you manage answer writing? And like UPSC பண்ணாவே எல்லாருக்கும் தெரியும் 10 marks na we have to give 7 minutes, but ஆனா இனிஷியலா it takes like 15 minutes அந்த மாதிரி ஆகுது. ஸோ அதை நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க, and what was your strategy for prelims come mains அந்த மாதிரி கொஞ்சம் ஓகே. ஸோ கிளாஸ் ஹவர்ஸ்லேயே வந்துட்டு பிவைக்யூஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க வந்து கொஸ்டின்ஸும் எங்களுக்கு போட்டு காமிச்சிருந்தாங்க. அண்ட் சம்டைம்ஸ் நம்ம தனியாக ஆன்சர்ஸ் எழுதி கொடுத்தா ஃபேக்கல்ட்டி வில் கரெக்ட். ஐ ரிமெம்பர் எனக்கு இன்டர்னல் செக்யூரிட்டி கிளாஸஸ் கவர்னன்ஸ்லாம் வந்துட்டு நடுவில் ஒரு அக்டோபர் நவம்பர் போல் கிளாஸ் போகும்போதெல்லாம் நான் எழுதி அதையும் காமிச்சிட்டு இருந்தேன். பட் தென் ஆக்சுவலாக மெயின்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணது வந்து பிஃபோர் மெயின்ஸ் தான் ஆன்சர் ரைட்டிங்னு. இப்போ எனக்கு என்னமோ கண்டென்ட் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு தனித்தனியாக கிடையாது, நீங்கள் ஆல்ரெடி படிச்சது தான். பட் படித்தது நீங்கள் ஆன்சராக எப்படி கொடுக்குறீங்கன்றது தான் வந்து மெயின்ஸே. அது வந்து 75 days வந்து டூவபிள் தான். ஸோ நான் தனியாக அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணல. பட் தென் நீங்கள் சொல்கிற 7 minutes வந்து இனிஷியலாக வரல. இன்ஃபேக்ட் மெயின்ஸுக்கு எனக்கு 75 days இருக்கும்போது ஃபஸ்ட் 30 to 35 days வந்துட்டு என்னோட ஆன்சர் ரைட்டிங் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. பட் தென் அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் எண்ட் யூ வில் கெட் அன் ஹேபிட். அதுவுமே ரிப்பீட்டடாக நீங்கள் ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸ்லாம் எழுதிட்டு இங்கே மென்டர்ஷிப் இருக்கும், அவங்க கிட்ட போய் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா தில் டெல் யூ எதில் இம்ப்ரூவ் பண்ணணும் எதில் பண்ண வேணான்னு. அண்ட் டைமர் வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் எழுத உங்களுக்கு இப்போ இனிஷியலாக யூஸ் டு ரைட் 10 marks for 15 minutes, அது அப்படியே 7 minutesக்கு கம்மி பண்ண பார்த்தேன் நான். அண்ட் டயக்ராம்ஸ் இன்கார்பரேட் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் வந்துட்டு பேரா மாதிரி எழுதாமல் பேரா பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதுறது, இந்த மாதிரி உங்களுக்கு ஹேபிட்ஸ் வந்து மாறும். ஸோ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ஃபர்ஸ்டே வந்துட்டு நான் அந்த 75 days தான் பண்ணியிருந்தேன். பட் அதோட கண்டென்ட் வந்துட்டு நான் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கும்போது எங்கள் கிளாஸ்லேயே சேர்த்தே நோட்ஸ் கொடுத்துருவாங்க. யூஸ்வலி எக்கானமிலாம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணும்போதே உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ்லேயே கொடுத்துருவாங்க, இது மெயின்ஸ் கேட்டது அப்படின்னு. ஹிஸ்ட்ரிலையுமே அந்த மாதிரி தான், சார் நோட்ஸ் கொடுத்துட்டே ஒரு கொஸ்டின் எழுதிடுவார், இது வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு. ஜியாகிரஃபியுமே ஐ ரிமெம்பர். ஸோ அந்த கொஸ்டின் நீங்கள் தனியாக எழுதி ஃபேக்கல்ட்டிகிட்ட கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி கிளாஸில் கொடுக்குறதே யூ கேன் ஃபாலோ. அண்ட் அதர் தன் தட் இப்போ மெயின் ஸ்பெசிஃபிக்காக எத்திக்ஸ் கவர்னன்ஸ் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது யூ கேன் ஃபாலோ தட். பட் ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ரக்சர் எனக்கு அந்த 75 days தான் கிளிக் ஆச்சு. அண்ட் இட் இஸ் டூவபிள். அப்போவே நீங்கள் வந்துட்டு கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்சரை கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். தேங்க்யூ மேம், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ட்ரைனிங். தேங்க்யூ. மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். தேங்க்யூ. நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி மெயின்ஸ்க்கு வந்து கண்டென்ட் ஆல்ரெடி இருந்தால் நீங்கள் வந்து டூவபிள்னு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் நோட்ஸ் காமிச்சிங்க, அது மோஸ்ட்டாக மெயினுக்கு தான் நினைக்கிறேன். இல்லை, இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் தான். ப்ரிலிம்ஸ். ஆமாம், ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக் இதெல்லாம். அப்போது மெயின்ஸ்க்கு ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸாக எழுதணும் மேம் வேர்ட்ஸ் வந்து. அதுக்கு எப்படி நீங்கள் கண்டென்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணீங்க வித்தின் தட் அந்த ஷார்ட் ஸ்பேனில்? ஸோ இங்கே வந்து கிராஷ் கோர்ஸ் நடந்தது.
அதே டு நாட் மிஸ் சீரியஸ்னு ஒரு புக் வேறு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டு நாட் மிஸ் சீரியஸ்லேயே வந்துட்டு பிஒய்க்யூஸ் அண்ட் புது கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் ஃபார்மேட்லேயே இருக்கும். ஸோ இப்போ இதுதான் டாபிக் அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸில் வந்து கம்பைல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்னன்ஸில் ஜுடிஷியரி ஆஸ் அ டாபிக்னு யூ கேன் கெட் இட் டவுன். ஸோ அப்போ ஜுடிஷியரி ஒரு காமன் டாபிக் அப்படின்னா இது வந்து காமன் இன்ட்ரோவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டு நாட் மிஸ் சீரிஸ்லேருந்து நான் இன்ட்ரோ எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் தென் காமனாக ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சிலது. ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ஸ் அ பேக்லாக் ஆஃப் கேசஸ், தேர்ஸ் பேக்லாக் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் கேசஸ், இனஃப் ஜட்ஜஸ் இல்லை. அண்ட் அதுக்கு காமனாக ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும். இப்போ லா கமிஷன்ஸ் வந்துட்டு இவ்வளோ நீங்கள் டோட்டல் ஜட்ஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கும். இந்த மாதிரி காமனாக யூ கேன் வந்து மெயின்ஸ்க்கு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு சிலபஸ் லைன்னு ஒன்று இருக்கும். அந்த டாப்பிக்கில் வந்துட்டு காமனாக இதான் ஒரு இன்ட்ரோ, இது வந்து ஒரு கன்க்ளூஷன், இது காமன் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அது போக கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு புதுசாக வர நியூஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கிராஷ் கோர்ஸ்ல எனக்கு கவர் ஆச்சு. டு நாட் மிஸ் சீரிஸ் இருந்தது அண்ட் டெஸ்ட் சீரிஸ்லையுமே எனக்கு கவர் ஆச்சு. இங்கே ஆரம்பில் தான் நான் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் நியூஸ்க்கு வந்து நான் ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் என்னோட 1 year ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த மெயின்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நான் எடுத்த நோட்ஸ்லாம். அது ஷார்ட் நோட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு ரிப்பீட்டடாக நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் அட்டென்ட் பண்ணும்போது யூ ஹேவ் அன் ஐடியா. ஸோ இதான் கீவேர்ட் அப்படின்னா இந்த இன்ட்ரோ நீங்கள் கொடுத்துடலாம், இதுதான் பாயிண்ட்ஸு, அந்த பாயிண்ட்ஸை சப்ஸ்டான்ஷியேட் பண்ண ஒரு காமன் டேட்டா அண்ட் அதுக்கடுத்து ஒரு கன்க்ளூஷன் வந்து ஷுட் பி ஃபார்வர்ட் லுக்கிங் அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடும். ஸோ வந்து அந்த கண்டென்ட் நான் சொன்ன மாதிரி இப்போ GS1க்குலாம் நான் ப்ரிலிம்ஸ் படித்தது தான் அப்படியே எழுதியிருந்தேன். நான் திருப்பி படிக்கவே இல்லை அவ்வளோவா. அண்ட் GS2 GS4 வந்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருந்ததுனால தனியாக படித்த மாதிரி இருந்தது. GS3 வந்துட்டு எங்கள் கிளாஸ் நோட்ஸே அதிகமாக இருந்தது. அது போக டு நாட் மிஸ் சீரிஸோட டேட்டா பாயிண்ட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி அந்த 75 days இவங்க கொடுத்த ஸ்கெடியூலே ஃபாலோ பண்ணும்போது அதை ஒரு ஆன்சராக நீங்கள் கன்வெர்ட் பண்ண ஈஸியாக தான் இருந்தது. ஸோ இட் இஸ் டூவபிள். தேங்க்யூ மேம். குட் ஆஃப்டர்நூன் மேம். ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன் மேம். தேங்க்யூ. உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்ரோச் எப்படி மேம் இருந்துச்சு? நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து நீங்கள் ஓனாக நோட்ஸ் எடுத்தீங்களா இல்லை மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் நீங்கள் மந்த்லி காம்படிஷனில் கவர் பண்ணீங்க மேம்? ஓகே. நான் ஒரே நிமிஷம், நான் 1 month ட்ரை பண்ணேன். என்னால் முழுசாக அந்த 1 month காம்படிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியல மேம். உங்களோட அப்ரோச் எப்படி இருந்துச்சு? ஓகே. ஸோ இனிஷியலாக எங்கள் நியூஸ் பேப்பர் கிளாஸஸ் வந்து வைப்பாங்க. அப்போ 7 notes போட சொல்லியிருந்தாங்க. அதை நான் ஒரு 1 month ஃபாலோ பண்ணியிருந்தேன். பட் அது கழிச்சு நியூஸ் பேப்பர்லேருந்து நோட்ஸ் எடுக்கிறது நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து சோர்ஸ் ஆஃப் டாபிக் தான், அது வந்து சோர்ஸ் ஆஃப் நோட்ஸ் கிடையாது. இது இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லிட்டு அது வந்து தனியாக தான் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு எப்படின்னா கிளாஸ்லேயே அது கவர் ஆயிடுச்சு. இப்போ கிளாஸை போய் கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நான் கிளாஸ் நோட்ஸில் தனியாக எழுதிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அது போக செல்வா சார் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி அப்போ இன் ஜென்ரலே கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் நான் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. பட் தென் கம்பைலேஷன் ஐ டிட் ட்ரை டு ரீட் இட், ப்ரெடிக்ஷன்லாம் ரீட் பண்ணேன். அது கழிச்சு நான் சொன்னேன்ல இவங்க வந்து ஓரியன்டேஷன் வீடியோ போடுவாங்க ஒரு 30 டாபிக்ஸ் அப்படின்னு. அது வந்துட்டு ப்ரெடிக்ஷன்லேருந்து அந்த 30 டாபிக்ஸ் மட்டும் படிக்க ட்ரை பண்ணேன். பட் ஓவர் த பாயிண்ட் என்னால் அவ்வளோ அதை ஃபாலோ பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா டெஸ்ட் சீரிஸில் வந்துட்டு 30 questions இருக்கும். அது போக ஒரு சில டாபிக்ஸ் வந்து செல்வா சார் படிக்க சொல்லுவார். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நான் படிச்சுக்கிட்டேன். அண்ட் நிறைய மார்க் டெஸ்ட் வந்து நம்ம ஒரு ஏப்ரல் மந்த்லாம் அட்டன் பண்ணும்போது ரிப்பீட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்கும். அந்த டாபிக்ஸ் தான் வந்துட்டு ஃபுல்லாக ஷார்ட் நோட்ஸ் வந்து மேக் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். ஸோ என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர், அது கழிச்சு நான் ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து அந்த ஸ்பாட்லைட் ஷோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அது கழிச்சு இங்கே டெஸ்ட் சீரிஸில் கேட்குற அந்த 30 questions தனியாக நம்மளை என்னெல்லாம் படிக்க சொல்கிறாங்களோ அது எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஷார்ட் நோட்ஸாக நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் டைனமிக் சொல்லிட்டு A4 ஷீட்டில் வந்து எழுதி ஒரு பைண்டரில் வந்து ஆட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ எக்ஸாமுக்கு ஒரு 1 week முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் ரிவைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். குட் ஆஃப்டர்நூன் மேம். மெயின்ஸில் ஆப்ஷனல் தானே அதிக மார்க் எல்லாருமே எடுக்கிறாங்க. அதை நீங்கள் எப்போ ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஓகே. ஸோ ஆப்ஷனல் நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு அவ்வளோ அவேர்னஸ் இல்லாததுனால அது வந்து என்னோட மார்க்ஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ ஐம் நாட் த பெஸ்ட் பர்சன் டு ஆஸ்க் அபவுட் ஆப்ஷனல். ஸோ என்ன கேட்டால் முன்னாடியே இப்போ நீங்கள் ஐ திங்க் இப்போ கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி இப்போவே ஒரு ஐடியா நீங்கள் ஃபார்ம் பண்ணி ஆன்சர் ரைட்டிங்கும் இன்கார்பரேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நான் பண்ண மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க. நான் ரொம்ப லேட்டாக ஜாயின் பண்ணி ரொம்ப லேட்டாக தான் எழுதியிருந்தேன். ஓகே. Good afternoon, ma'am.
மேம் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் யூஸ் பண்ணீங்களா இல்லை கிளாஸ் நோட்ஸ்லேயே கவர் ஆயிடுச்சுங்களா மேம்? லைக் எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணணும் அது மட்டும். ஓகே, எனக்கு 70% வந்து கிளாஸ் நோட்ஸ்லேயே கவர் ஆயிடுச்சு. பிகாஸ் லக்ஷ்மிகாந்த்லேருந்து கொஞ்சம் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி தான் கிளாஸ் நோட்ஸே இருந்தது. அதனால அதுவே எனக்கு இனஃபாக இருந்துச்சு. பட் சில டாபிக்ஸ் லைக் கவர்னர், பிரசிடென்ட் இதெல்லாம் கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம படிக்கணும்ல, அந்த மாதிரி டாபிக்ஸ் மட்டும் செலக்டிவாக நான் வந்து லக்ஷ்மிகாந்த்லேருந்து படிச்சிருந்தேன். அது கிளாஸ்லேயே ஆக்சுவலி சொன்னாங்க, இது வந்து நீங்கள் எதுக்கும் அந்த புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ கிளாஸ் நோட்ஸ் வந்து என்னோட க்ரக்ஸ், அதான் ஃபவுண்டேஷன். அதை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி தரவானது கழிச்சு செலக்டிவாக நான் வந்து லக்ஷ்மிகாந்த்லேருந்து படித்தேன். பட் அதை விட இன்னும் இம்பார்ட்டண்டாக கான்ஸ்டியூஷன் ஆப் தான் சொல்லுவேன் நான். பிகாஸ் நீங்கள் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படித்தாலுமே அந்த டேர்ம்ஸ், அந்த லீகல் டேர்ம்ஸை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதை ரிலேட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாம் அப்போது ஒரு லென்த்தி கொஸ்டின் இருந்தாலுமே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இது மூணுமே வந்து சேர்ந்து படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. Few online doubts, Shavina. So one doubt was about have you ever took any year-long test series like Rough Diamonds? Because I cleared the exam, so I didn't take. Okay. So next one is உங்களோட ப்ரிப்பரேஷனில் வந்து how you took about this newspaper அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா நான் நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக why should I not follow a prediction or any other monthly magazine and just go through a narrow reading of newspaper? Is it a good approach? ஓகே, ஸோ எனக்கு வந்து நியூஸ் பேப்பர் நான் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக ரீட் பண்ணல, ஒரு காமன் மேனாக தான் ரீட் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லாமே படிக்கிற மாதிரி எடுத்திருந்தா ஒரு மாதிரி போராக இருக்கும். இப்போ நியூஸ் பேப்பர் வந்து நீங்கள் ஒரு காமன் மேன் மாதிரி ரீட் பண்ணும்போது இட்ஸ் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ இட் வாஸ் ஈஸியர் ஃபார் மீ டு ரீடெயின். ஸோ நியூஸ் பேப்பரில் உள்ளது வந்துட்டு நான் எக்ஸாம் இல்லை டெஸ்ட் சீரீஸில் வந்துட்டு எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஈஸியாக இருந்தது. பட் நீங்கள் ப்ரெடிக்ஷன் மாதிரி பல்கியான கண்டென்ட் வந்துட்டு திருப்பியும் அதையோ சோர்ஸ் மாதிரி படிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால தான் நான் நியூஸ் பேப்பர் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் மோர் ஓவர் நியூஸ் பேப்பர் வந்து இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இது இந்த அகாடமி ஸ்டூடெண்ட் இல்லை இங்கே படிக்க சிட்டி பீப்புள் அப்படிலாம் கிடையாது. இட் கோஸ் டு காமன் மேன் அண்ட் தட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் கொஸ்டின் ஃபார் யூபிஎஸ்சி ஆல்சோ. ஸோ ஐ வில் ஆல்வேஸ் சஜஸ்ட் ரீடிங் நியூஸ் பேப்பர். அது சப்ளிமெண்ட் பண்ண வேணா நீங்கள் ப்ரெடிக்ஷன் அந்த மாதிரி இது போகலாம். நான் சொன்ன மாதிரி அது சோர்ஸ் ஆஃப் டாபிக். அந்த சோர்ஸ் ஆஃப் டாபிக் வந்து நீங்கள் இப்போ ப்ரெடிக்ஷனில் போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக், டைனமிக் இது வந்து பிவைக்யூஸில் கேட்டிருந்தாங்கன்னு அழகாக அவங்களே கொடுத்துருப்பாங்க. பட் ஐ வில் ஆல்வேஸ் சஜஸ்ட் கோயிங் ஃபார் நியூஸ் பேப்பர். ஐ திங்க் எங்கள் டீச்சர்ஸுமே அதான் சொல்லுவாங்க, எப்பயுமே டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்னு. Okay, so one more question about essay. Did you take any hook points for essay and how did you work for philosophical essays? ஓகே, இது வந்து தனியாக ஒரு செஷனே இருக்கும், நீங்கள் வேணால் அந்த வீடியோ பாருங்கள். பட் தென் ஃபார் ஃபிலாசபிக்கல் எஸ்ஸேஸ் ஐ யூஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் மித்தாலஜி, ஃப்ரம் ஓல்டன் புக்ஸ் இல்லை திருக்குறள், அந்த மாதிரி ஃபிலாசபிக்கல் ஆங்கிளில் உள்ள கண்டென்ட்லேருந்து தான் நான் எடுத்திருந்தேன். அண்ட் மோர் ஓவர் நான் வந்துட்டு கம்பேரிசன்ஸ் வச்சுருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு காட்டில் வந்து ஒரு மரம் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த சத்தம் வெளியே கேட்கல, அப்போ கேட்காததுனால அந்த மரம் விழுந்துச்சா இல்லையா அப்படின்றது ஒரு ஃபிலாசபிக்கல் தான். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள்லேருந்து நான் எஸ்ஸே கொண்டு போயிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோல் தட் இப்போ ஒரு ஷிப் வந்துட்டு ஒரு ஸ்டார்ம் அப்போ வாட் இட் நீட்ஸ் இஸ் நாட் ஸ்பீட் பட் கைடிங் லைட். அந்த மாதிரி சொசைட்டியில் வந்து வேல்யூஸ் கொலாப்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஸ்ட்ராங் மாரல்ஸ், நாட் அ சேஞ்ச் இன் கவர்மெண்ட் ஆர் எனிதிங். அந்த மாதிரி நம்ம ஒரு மாதிரி ஃபிலாசபிக்கல் ஆங்கிளாக கொண்டு போகலாம். ஸோ இதுக்கு வந்து ஹுக் பாயிண்ட்ஸ் ஆர் சம்திங் அப்படின்னா தனியாக தேடல. நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு கல்மினேஷன் நம்மளுக்கு இருக்கும்ல. இப்போ நான் வந்து மகாபாரதா சீரியல் பார்த்துருப்பேன், அதில் வர கேரக்டர்ஸோட வேல்யூஸ்லாம் வந்து நான் எடுத்து எழுதியிருப்பேன். என்னோட ஒரு எஸ்ஸேல ஸ்டார்டிங் வந்துட்டு குந்தி எப்படி கர்ணன் வந்துட்டு ஷீ லெஃப்ட் ஹிம்ல. ஸோ அது வந்து குந்தி சைட்லேருந்து எப்படி இருக்குது இல்லை கர்ணன் சைட்லேருந்து எப்படி இருக்குன்னு ஒரு எஸ்ஸே டாபிக் நான் ஆரம்பிச்சிருந்திருப்பேன். ஸோ நம்ம கல்மினேஷன் ஆஃப் டெய்லி திங்ஸ் தட் வி ரீட் தான் நான் வந்து எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபிலாசபிக்கில் நீங்கள் போகணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட். இப்போ ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து ஏன்ஷியன்ட்ல லேர்ன் பண்ணியிருப்போம் அந்த மிமோசா அண்ட் தென் ஆதிசங்கரோட வேல்யூஸ். அந்த மாதிரி நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸுக்கு படிக்கிற கண்டென்ட்டே நீங்கள் எஸ்ஏக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இஃப் யூ வாண்ட் அ மோர் எலாபரேட் ஆன்சர் தான் செக் தட் வீடியோ அவுட். Okay, one last question. So nearly we are having class for 8 to 10 hours. How to manage now? ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி கிளாஸ் முடிஞ்ச உடனேவே அன்றைக்கு கிளாஸில் நடந்ததை படிக்க பாருங்கள். அது வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச ஃப்ரெஷ்ஷாக படிக்கும்போது 30 minutesல யூ கேன் கவர் த டாபிக். அண்ட் அதே சப்ஜெக்ட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸியர். பட் தென் இப்போ இஃப் யூ கோயிங் டு இன்கார்பரேட் நியூஸ் பேப்பர் ரீடிங், பிஒய்க்யூஸ் அண்ட் ஆப்ஷனல் ஆஸ் வெல் அப்படின்னா நீங்கள் வந்து டைம் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் டைம் வந்து 30 minutesக்கு ரெடியூஸ் பண்ண பாருங்கள், which will happen over a course of time. ஸோ உங்களுக்கு அங்கே டைம் சேவ் ஆகுது. பிஒய்க்யூஸ் வந்துட்டு நீங்கள் அந்தந்த டாபிக் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிளிஃபைடாகவும் இருக்கும், ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அங்கே ஒரு கோரிலேஷன் இருக்குது, உங்கள் ரிவிஷனும் சரி கொஸ்டின்ஸ் பார்க்குறதும் சரி. அண்ட் இது போக தனியாக நீங்கள் வந்துட்டு ஆன்சர் ரைட்டிங்கும் இந்த டைமில் இன்கார்பரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ்லேருந்தே நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ணலாம். இப்போ இங்கே அரம்லே டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் தான். ஸோ மெயின்ஸ்க்கு வந்துட்டு அவங்க அந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க அதே டாப்பிக்லேருந்து, அது யூ கேன் ட்ரை அட்டெம்ப்டிங். ஸோ இந்த மாதிரி ட்ரை டு மேக் ஷுர் தட் உங்கள்
ரிவிஷன் இல்லை புதுசாக படிக்கிறது கொஸ்டின்ஸ் எல்லாமே கோரிலேட் ஆகிற மாதிரி. ஸோ உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். பட் தென் இட் இஸ் நாட் ஹியூமன்லி பாசிபிள் டு ஸ்டடி ஃபார் so many hours. ஸோ 8 to 10 hours கிளாஸ் இருந்தால் நீங்கள் 4 to 5 hours ப்ரொடக்டிவாக படித்தாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லாங் ஹவர்ஸ் சிட் பண்ணுறதை விட ஷார்ட் ஹவர்ஸ் ஸ்மார்ட்டாக படிக்க வந்து நீங்கள் பாருங்கள். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஒர்க்கிங்கில் இருந்துமே இந்த மாதிரி 4 to 5 hours வச்சே அவங்க வந்து கிளியர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். Okay, this is one question for boosting the students' mindset. What do you think about this 2026 prelims examination and the question paper? How to approach it? நல்ல வேலை 2025லே அட்டம் பண்ணிட்டேன். ஸோ 2026 ஷோஸ் தட் அன்சர்டனிட்டி எக்ஸிஸ்டன்ஸ் யூபிஎஸ்சி. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இங்கே ட்ரெண்ட் மாறுது. இப்போ இன்னும் ஃபேக்சுவலாக இன்னும் லென்த்தியாக பேப்பர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதே கண்டென்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு ஒரு ஐடியா ஜென்ரேட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு அகாடமியில் இந்த வருஷம் கொஸ்டின்ஸே அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக லென்த்தியாக நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் முன்னாடி இப்போது பாலிட்டி வந்துட்டு கான்ஸ்டியூஷன் ஆப்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாலிட்டியோட லென்த்தியான கொஸ்டின்ஸ் வந்து யூ வில் பி ஃபெமிலியர் வித் இட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் நம்மளால் மாற்ற முடியாது பிகாஸ் எக்ஸாம் பேட்டர்ன் மாறுறதுனால அது வந்து அன்பிரெடிக்டபிள். பட் தென் நான் சொன்ன மாதிரி அந்த 80% ஸ்டாட்டிக் வச்சு நீங்கள் எப்படி கவர் பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா எங்கள் அகாடமிலேயே இட் வில் ரிஃப்ளெக்ட் த சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸ். ஸோ அது வச்சு யூ கேன் ஃபாலோ. How to retain information, how to memorize things, because we are learning lot of things. So how to manage it? ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ரிவிஷன் சொல்லுவேன். அண்ட் வந்து செப்பரேட் பண்ணுங்கள் எதை மெமரைஸ் பண்ணணும் எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு. எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணக்கூடாது. பட் அதுக்குன்னு மெமரைஸ் பண்ணாமே இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியில் வந்து அந்த ஆக்ட் அதோட ப்ரொவிஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாலிட்டியில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த மாதிரி அந்த இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸோட ப்ரொவிஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ண தான் செய்யணும். அது நீங்கள் வந்து ஸ்பேஸ் ரிவிஷனில் நான் சொன்ன மாதிரி அப்பப்போ உட்காந்து நான் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து ஜாட் டவுன் பண்ணுறேன். ஃபுல்லாக எழுதாமல் ஃப்ரேசஸில் ஜாட் டவுன் பண்ணுறேன். இல்லை ஏதாச்சும் நிமானிக்ஸ் மாதிரி வச்சுட்டு நீங்கள் ரிமெம்பர் பண்ணீங்க அப்படின்னா மெமரைஸ் பண்ணுற ஸ்டஃப் ஈஸியாக இருக்கும். பட் இது போக அப்ளிகேஷன் பண்ணுற ஸ்டஃப் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மான்சூன் வந்துட்டு எப்படி 3 தியரிஸ் இருக்கும் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் நீங்கள் டயக்ராமேட்டிக்கலாக ரிமெம்பர் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கிறது ஒன் திங், அது ஸ்பேஸ் ரிவிஷன்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு அது நீங்கள் எப்படி டெஸ்ட் சீரீஸில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் மூலமாக நீங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ணும்போது தான் அது உங்களுக்கு கண்டிப்பாக ரீட்டைன் ஆகும். பட் ஸ்டில் இவ்வளோ பண்ணியே நம்மளுக்கு கண்டிப்பாக மறக்கும் பிகாஸ் இட் இஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள் டு ரிமெம்பர் எவ்ரி திங். ஸோ நீங்கள் மறக்கிறத வந்துட்டு ஒரு செட்பேக்காக நினைக்காம திருப்பியும் ரிவைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அந்த மென்டாலிட்டி டெவலப் பண்ணுங்கள். So can you give any idea about the optional strategy on sociology? ஆக்சுவலி சோஷியாலஜி ரொம்ப லேட்டாக ஜாயின் பண்ணேன். அது எனக்கு மார்க்லேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தது. ஸோ ஐம் நாட் த பெஸ்ட் பர்சன் டு ஆஸ்க் அபவுட் இட். ஸோ Okay. So the last question is, ma'am, what is the language paper? Should we have any fear regarding this language paper? ஓகே, என்னோட லாங்குவேஜ் பேப்பர் தமிழ் தான். நான் வந்து ஆக்சுவலாக 10th வரைக்கும் படிச்சிருந்தேன் அண்ட் காலேஜ்லேயுமே ஒரு 2 செமஸ்டர் படிச்சிருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து ஃபேர்லி நியூ தான் பிகாஸ் அது கழிச்சு நான் படிக்கவே இல்லை. அந்த 75 டேஸில் ஒரு லாஸ்ட் 30 டேஸில் இங்கே கிளாஸ் நடந்தது. ஸோ பிவைக்யூஸ் தான் அவங்களே கொடுத்துட்டு இதெல்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு. அண்ட் எனக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆச்சு. அந்த அதே பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகெல்லாம் ரிப்பீட் ஆச்சு. அது மோரோவர் இந்த இங்கிலீஷ்லேருந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் தமிழ்லேருந்து இங்கிலீஷ் வந்து இட் வாஸ் ஈஸி. இது போக ஒரு எஸ்ஏ மட்டும்தான் விச் இஸ் டூவபிள். ஸோ நீங்கள் தனியாக ஃபியர் பண்ணி படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. அந்த 30 டேஸ்லேயே யூ கேன் இன்கார்பரேட்டட். ஒரு 1 or 2 days வந்துட்டு 1 or 2 hours உட்காந்தாவே போதும். இங்கே கிளாஸ் நடந்ததுனால எனக்கு அந்த டைமும் அப்படியே இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Should we start Do Not Miss series before prelims or after prelims? Yeah. ஓகே, ஸோ நான் பண்ணது சொல்கிறேன். நான் வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு தெரியல. நான் ப்ரிலிம்ஸ் அப்போ ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸாக தான் இருந்தேன். கிளாஸில் வந்து மெயின்ஸ்க்கு எது சொல்கிறாங்களோ அதுதான் படிச்சிருந்தேன். தனியாக மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்லாம் நான் பண்ணதில்லை. ஸோ நான் வந்துட்டு Do Not Miss சீரீஸ்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படித்தது அந்த மெயின் 75 டேஸில் மட்டும்தான். பட் ப்ரொவைடட் யூ ஆல்ரெடி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்னா நீங்கள் Do Not Miss சீரீஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ரிலிம்ஸ் டாப்பிக்கே மெயின்ஸில் வந்து கொஸ்டின்ஸாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங்கும் அந்த மாதிரி இருக்கும், மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரியும் இருக்கும். Did you have any special preparation for interview? ஒரு இன்டர்வியூ எங்கள் கிளாஸ் நடந்துச்சு. ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளாஸ் நடந்திருந்தது. ஒரு 5 days ரொம்ப இன்டென்ஸ். ஐ திங்க் 6 hours கிளாஸ் இருந்தது. அது மூலமாக ஐ வாஸ் ஏபிள் டு இன்க்ரீஸ் மை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், பாடி லாங்குவேஜ் அது எல்லாமே. ஸோ அது ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங்காக இருந்தது பிகாஸ் ஃபெலோ கேண்டிடேட்ஸோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. அண்ட் தென் கிளாஸ் முன்னாடி இந்த மாதிரி ஸ்டேஜில் நின்று பேச வச்சாங்க. நிறைய கேம்ஸ்லாம் இருந்தது. பட் அது தவிர்த்து இட் இஸ் ஹூ யூ ஆஸ் அ பர்சன் அண்ட் ஹவு யூ கன்வே இட் டு த பேனல்ங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இன்டர்வியூக்கு தனி ப்ரிப்பரேஷன்னா கண்டென்ட் என்ரிச்மெண்ட் வாஸ் தேர். பிகாஸ் நீங்கள் படித்த விஷயத்தையே வந்துட்டு இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் ஃபேக்சுவலாக படிப்பீங்க, மெயின்ஸ் வந்து ஒரு ஆன்சர் மாதிரி படிப்பீங்க, அதை டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு. பட் இன்டர்வியூவில் வந்து டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுக்கணும். இப்போ ஒரே கொஸ்டினாக இருந்தாலுமே அது
டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் நீங்கள் எப்படி சொல்வீங்க, இட் ஷுட் பி சொல்யூஷன் ஓரியன்ட். ஸோ அப்போ தான் நீங்கள் at the end of the day ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் கன்வே பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நீங்கள் டெவலப் பண்ணணும். ஸோ கண்டென்ட் வந்துட்டு எனக்கு கிளாஸ்லேயே இங்கே கிராஷ் கோர்ஸ் இருந்தது, அது கழிச்சு ஒப்பீனியன் ஃபார்மேஷன் கிளாஸஸ் இருந்தது, அப்புறம் பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளாஸஸில் கன்வே ஆயிடுச்சு. பட் தென் என்ன கேட்டால் எனக்கு நேச்சுரலாக நான் இங்கே பேசுகிற மாதிரி தான் அங்கேயுமே பேசினேன். ஸோ இந்த தலை இப்படி ஆட்டுறது, அப்புறம் சிரிக்கிறது, நான் ஜோக்ஸ்லாம் அங்கே சொல்லியிருந்தேன், அதுக்கெலாம் அவங்க சிரிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நார்மலாக ஹூ யூ ஆஸ் அ பர்சன் எவ்ரிடே வந்துட்டு நீங்கள் கன்வே பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அதுக்கு தனியாக நீங்கள் ப்ரிப்பரேஷன்லாம் இல்லை, பட் கண்டென்ட் என்ரிச்மெண்ட் அண்ட் பாடி லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் மட்டும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இங்கே RMLA கிளாஸஸ் இருக்கும். One last question. So, ma'am, TIB, news navigation, magazines, and newspaper. How to handle all these things because they are time consuming? ஸோ நான் அதுக்கு தான் வந்து கிளாஸில் என்ன படிக்க சொல்கிறாங்களோ அதுக்கு தான் ப்ரைமசி கொடுப்பேன். ஸோ யூஸ்வலி செல்வா சார் வந்துட்டு ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸை இது ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இது PIBயில் போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தருவேன். அதுக்கு ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணி நான் சொன்ன மாதிரி அந்த பைண்டரில் ஆட் பண்ணிப்பேன். இது கழிச்சு வந்துட்டு டெஸ்ட் சீரீஸில் வர கொஸ்டின்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இதுதான் என்னோட மெயின் சோர்ஸ். இது போக நிறைய மார்க் டெஸ்ட்டில் வந்து டுவர்ட்ஸ் எண்ட் வந்து நிறைய டாபிக்ஸ் ரிப்பீட் ஆகும். அந்த டாபிக்ஸ்க்கு நான் ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணிக்கிட்டேன். இது போக தான் நான் வந்துட்டு இந்த பாசிவாக படிப்பேன்னு சொன்னேன்ல, அது மாதிரி ஈவினிங்காக ரஷ் டூ சீரீஸில் கான்ஃப்ளூயன்ஸ், அதில் எது எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தோணுதோ அது செலக்டிவாக தான் நான் எடுத்திருந்தேன். ஃபுல் இதுவுமே நான் ஃபாலோ பண்ணல, பிகாஸ் இட் இஸ் ஹியூமன்லி நாட் பாசிபிள். ஸோ மேக் ஷோர் தட் யூ கிவ் ப்ரையாரிட்டி. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபேக்கல்ட்டி சொல்கிற டாபிக்ஸ், செகண்ட் வந்து டெஸ்ட் சீரீஸ், அது கழிச்சு உள்ளது தான் ரஷ் டூ கான்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொடுத்த டைமில் பண்ணால் முடியும். அண்ட் நான் இப்போவும் சொல்கிறேன், கம்ப்ளீட் சிலபஸ் கம்ப்ளீஷன்லாம் நடக்காது. நீங்கள் வந்துட்டு சம்திங் அபவுட் யூ ஷுட் நோ சம்திங் அபவுட் எவ்ரி திங், அதுதான் யூபிஎஸ்சியே. ஸோ ப்ரிலிம்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு டாபிக்ஸ் மேபி மிஸ் ஆகலாம், பட் மெயின்ஸ் வந்துட்டு சிலபஸ் லைனில் வந்து ஃபுல்லு தான் படிக்கலனாலுமே அந்த வேர்ட் நீங்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை பற்றி ஏதாச்சும் எழுதுகிற மாதிரி யூ ஷுட் ப்ரிப்பேர். ஸோ வந்து ஃபுல் சிலபஸ் நான் முடிச்சுட்டு தான் எக்ஸாம் கொடுப்பேன்லாம் இருக்காது. எக்ஸாம் அப்போ கூட நம்ம எக்ஸாம் அன்னைக்கு கூட இது ஒரு புது ஃபேக்ட் அப்படின்னு லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதனால ட்ரை டு டூ ஆஸ் மச் as பாசிபிள், பட் ப்ரையாரிட்டைஸ். இதுக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, இது செகண்ட் ப்ரையாரிட்டின்னு சொன்னால் உங்களுக்கு சோர்ஸஸும் லிமிட் ஆகும், அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் டைம் இருக்கும். That's all. Thank you for such a cordial and wonderful session. And I think the session will be very valuable for you also. So we can wind up now. Thank you. Thank you guys.